நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எத்தனை நல்லவர் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த ஜீவன், சுகம், பலன் அப்பா, நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்த ரட்சிப்பின் மூலமாக வந்த எல்லா சந்தோஷங்களுக்காகவும், கிருபைகளுக்காகவும், இரக்கங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் கர்த்தாவே, உம்மை போற்றுவதற்கு அப்பா எங்களுக்கு போதாது அப்பா. அவ்வளோ கிருபைகள், அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ இரக்கங்களை எங்கள் மேலே ஒவ்வொரு நாளும் வைத்து எங்களை நடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே அப்பா, இப்போதும் கர்த்தாவே, உங்களுடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் எங்களுக்கு கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் நாங்கள் கூடும்படியாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவரே அப்பா, உங்களுடைய பாதப்படியிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா, இன்னைக்கு இந்த சண்டே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களை கிருபையாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே, நீர் இந்த ஸ்தலத்தில் நீர் இறங்கி வாங்கப்பா. நீர் அப்பா, நீர் எங்கள் மத்தியில் நீர் உலாவுங்க. உங்களுடைய மகிமையினால இந்த இடம் பரிசுத்தமாகட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் வருவதற்கு தடையாக இருக்கிற அப்பா எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களை, மீறுதல்களை கர்த்தாவே எங்களுக்கு மன்னிங்க. மிகுந்த இரக்கங்களின்படி மன்னிங்கப்பா. எங்களை கழுவுங்க அப்பா. உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட அன்பை நாங்கள் நினச்சி பார்க்குறோம் அப்பா. இந்த நேரத்திலையும் கர்த்தாவே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒரு அப்பா 10ஓட 11ஆவது ஒரு தெய்வமாக அப்பா இருக்கும்போது கர்த்தாவே, எங்களுக்கு நீர் தேவகுமாரனாக வெளிப்பட்டு கர்த்தாவே, உங்களை நாங்கள் ஆராதிக்கும்படியாக அப்பா உமக்காக எங்களை நீர் தெரிந்து கொண்ட உங்களுடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் வேளையில் அப்பா, முதல் மணி துளிகளிலிருந்து கடைசி பகுதி வரை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பரிசுத்தாவியானவரே, நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. உம்முடைய ஆளுகை எல்லா பகுதியிலும் இருக்கட்டும் அப்பா. நீர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைவுகளாம் கிறிஸ்துக்குள்ளாக நீர் நிறைவாக்கி கர்த்தாவே, உமக்கு உகந்த ஒரு ஆராதனையாக, உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக, நீர் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆராதனையாக கர்த்தாவே, உம்முடைய மனதுக்கு சந்தோஷம் உண்டாகிற ஒரு ஆராதனையாக இதை நீங்கள் ஆசீர்வதித்தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. வந்து கொண்டிருக்கிறவர்களை கிருபையாக ஏற்ற வேலையில கொண்டு சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை கர்த்தாவே அப்பா ஒரு விசை கூட உம்முடைய கரத்தில் தருகிறோம் ராஜா. நீ நல்லவர். இந்த ஊழியம் உம்முடையதப்பா. இந்த உம்முடைய கரத்தினால் தொடங்கப்பட்ட அந்த ஊழியம் அப்பா, இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே, இந்த நாஷோர் பகுதியில் கர்த்தாவே, உமக்கென்று ஒரு திரள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக நீர் தொடங்கி கர்த்தர் நீர் கரம் பிடிச்சு இதுவரை நடத்தி வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இப்போதும் கர்த்தாவே, இந்த ஊழியத்தில் எசப்பா உமக்கு பிரியமான கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் முன்குறித்த உம்மை நேசிக்கிற குடும்பங்களை எங்களுக்கு தாங்க அப்பா. நீங்கள் கொண்டு வாங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு அப்பா சீட்ஸையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு சீட்ஸ்லையும் யார் யார் எந்தெந்த குடும்பம்னு சொல்லி நீர் முன் குறித்திருக்கிறீங்களே, அந்த குடும்பங்களை ஏற்ற வேலையில கொண்டு வாங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இது உமக்கு லேசான காரியம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆபிரகாமிட்ட அப்பா மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்னு சொன்னது போல கர்த்தாவே, இந்த ஊழியத்தை அப்படியாக நீர் பரம்ப பண்ணுங்கப்பா. 4 திசையில இருந்தும் கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளும்படியாக மக்கள் இந்த ஸ்தலத்துல வரட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் செய்யுங்க, நீர் செய்து முடிங்க. உம்முடைய கைகள் குறுகினதே இல்லை அப்பா. கர்த்தர் நீ செய்ய போற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. இந்த ஸ்தலம் கர்த்தாவே, எப்போதும் கர்த்தாவே, யார் வந்தாலும் கர்த்தாவே உம்மை தரிசிக்கிற ஒரு ஸ்தலமாக இது இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான ஒரு பெத்தேலாக இது இருக்கட்டும் ராஜா. வருகிறவர்கள் உம்மை காணட்டும் அப்பா. கர்த்தாவே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலுகி பெருகும்படியாக ஒரு விரிவான ஸ்தலத்தை எங்களுக்கு உண்டாக்கினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தலத்திலையும் கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு அப்பா வாக்குவாதமும் இல்லாதபடி கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனப்போடத்தோடு அப்பா உம்முடைய ஊழியம், உம்முடைய நாமம் சொல்லி அப்பா ஒரு மனப்பாட்டோடு கூட எல்லாவற்றையும் செய்கிற கிருபைகளினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. அப்பா, இந்த பிஸி வேர்ல்ட்ல எல்லாரும் கர்த்தாவே இதுக்கு பின்னாலே ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் அப்பா கர்த்தருக்குள்ள இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாக இது இருக்கட்டும் ராஜா. இங்க வருகிறவங்க கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யோசிப்பு சொன்னது போல என்னுடைய பழைய கசப்புகளை எல்லாம் மறக்கும்படியாக கர்த்தர் செய்தார்னு சொன்னது போல பழைய காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் எல்லாவற்றையும் மறந்து சகலமும் புதிதாகிற ஒரு ஸ்தலமாக இது இருக்கட்டும் ராஜா. நீங்க அப்படியாக நீங்க
நீங்கள் bless பண்ணுங்க. உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இன்னைக்கு கர்த்தாவே எங்களுடைய ஆராதனை பகுதியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே பாஸ்டர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, worship டீமை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க அப்பா. அப்பா ஆராதிக்கும் போது ஒவ்வொருவரும் கர்த்தாவே முழு மனதோடு தம்மை படைத்த கர்த்தரை நோக்கி கர்த்தர் ஆராதிக்கும்படியான கிருபைகளை கொடுங்க. ஆராதனை ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்பா வாக்கிங் வித் ஜீசஸ்ன்னு எங்களை கரம் பிடிச்சு நடத்துகிற உடைய தயவுக்காக நன்றி கர்த்தாவே. இன்னைக்கும் கர்த்தாவே எங்களை கரம் பிடிச்சு நடத்தி கர்த்தாவே எங்களுக்கு என்ன கற்றுத்தர போறீங்களோங்கிற வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துங்க. உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்பு, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் இங்கே எப்போதும் இறங்கி இருக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் பேக் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை பார்க்கறது இந்த ஸ்தலத்தில். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபையாக இன்னைக்கு அவங்க சமூகத்தில் கர்த்தர் இன்னைக்கு ஒரு சண்டே ஈவினிங் ஏதோ பிளான் யாராருக்கோ இருக்கும்போது நம்மளை கர்த்தர் கிருபையாக தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் வைத்திருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை. மார்க் சாப்டரில் ஒரு அழகான ஒரு வேத பகுதி நான் ரீசெண்டாக படிக்கும்போது எனக்கு அந்த உணர்வு அடைஞ்சேன். அதை ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். கர்த்தர் நல்லவர். ஸோ ஒரு குருடர் இருந்து அவங்களுடைய சுகத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கூட கண்ணு தெரிகிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நசரேயனாகிய இயேசு வர்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த குருடர் என்ன சொல்கிறாருன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்டார். ஸோ தாவீதின் குமாரனேன்னு கூட்டதும் இயேசு நிற்கிறாரு. இயேசு அவர் கேட்ட அந்த சுகத்தை கொடுக்குறாரு. இவர் பெற்றுக்கொள்கிறாரு, குணமடைகிறாரு. கர்த்தருக்கு மகிமை. ஆனால் இங்கே 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரிகிறவங்க அவரை நசரேயனாகிய இயேசுன்னு ஒரு அட்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது உலகத்தில் ஒரு இந்த பாட்டிலேருந்து வந்த மனுஷரே அப்படின்னு ஒரு அவருக்கு அடைமொழி கொடுக்குறாங்க. ஆனால் கண்ணு தெரியாத குருடர். ஸோ இந்த உலகத்தில் நிறைய ஞானிகள் இருக்கலாம், ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்கலாம், எவ்வளோ ஞானிகள் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இயேசு 10-11 ஒரு கடவுளாக இருக்கலாம். நமக்கு அவர் தேவனுடைய குமாரனாக நமக்கு வெளிப்பட்டார், நம்மளை சேர்த்து கொண்டார். கர்த்தருக்கே மகிமை. இந்த ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோட நமக்கு இது கர்த்தர் பாராட்டின தயவு. இந்த ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளோட ஞானிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கிருபையை நமக்கு தந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றியுள்ள உணர்வோடு ஆராதனை பகுதிக்கு செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இட்ஸ் குட் டு பி பேக். எப்பவுமே வந்து நம்ம சொந்தக்காரன் மத்தியில் வந்து நம்ம திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படி. அண்ட் such a joy to be in the house of God and especially amongst அதாவது very close believers. It's such a joy. ஆமென். கர்த்தர் நடத்துவாராங்க. இந்த ஆண்டு வந்து துவக்கத்தில் வந்து we had a prayer meeting. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் இட் வில் பி டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் வந்து நம்ம நிறைய காரியங்கள் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்ற ஒரு தலைப்புலையும் சாம் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் சொன்னார், அதாவது இப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு இடத்தை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு தந்திருக்கிறார் வளருவதற்காக. இல்லையா? நம்ம இருந்த ஒரு இடம் ஒரு குட்டி இடம். அங்கிருந்து ஆண்டவர் வந்து he has brought us to this place so that in faith we will grow. ஆமென். இப்போ பார்க்கறதுக்கு வந்து இது ஒரு அற்பமான காரியமா இருக்கலாம். ஆனால் அற்பமான காரியங்களை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ அதனால் இங்கே காலியான நாற்காலிகள் எல்லாம் இருந்தாலுமே ஆண்டவரே அந்த காலியான நாற்காலிகள் ஆண்டவரே நீங்கள் நிரப்புங்க. சாம் ஜெபம் பண்ணது போல இங்கே யார் கொண்டு வருகிறோ ஆண்டவரே, யார் இங்கே உட்காரமோ அதை நீங்கள் முன்குறிச்சிருக்கிறீங்கப்பா, நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ as believers அப்படின்னு சொல்லும்போது according to your faith may it be done அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுக்காக நம்ம அந்த விசுவாசத்தில் எதுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னும் போது MSTF அப்படின்னாலே அது ஒரு வித்தியாசம் தான். From the beginning it has been like it is a mission focused ஒரு gathering இல்லை, a mission focused church, a mission focused believing people.
ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஓன்லி ஹியர் பட் பியாண்ட் த பார்டர்ஸ் ஆஃப் திஸ் சர்ச் மே த லார்ட் டேக் அஸ் ஸோ தட் வி கேன் பி அ பிளெஸ்ஸிங். ஐ மீன் அதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. எல்லாரும் வந்து ஒன்றாக ஒரு மனதோடு நம்ம வந்து உழைக்க கர்த்தாதி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹேவிங் செட் தட், இது வந்து மே மாதத்தின் வந்து 4th Sunday, which means almost we have finished this month. அப்படின்னா 3 மாதங்கள் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து இல்லை இந்த வீக்லி சர்வீசஸ் நடத்தி 3 மாதங்கள் ஆயிடுச்சு. 3 மாதங்களும் வந்து நம்மை ஆண்டவர் பல விதத்தில் வந்து நம்மை உற்சாகப்படுத்திருக்கிறார், பலப்படுத்திருக்கிறார் இல்லையா. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது உண்மையிலே வந்து ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம், வாக்குவாதம் இல்லாத ஒரு இடம் இல்லை, உண்மையிலே வந்து கர்த்தரை தரிசிக்கிற ஒரு இடம். அப்படியே ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அதை இன்னும் ஆண்டவர் வந்து பலப்படுத்துவார். ஸோ டுடே பிஃபோர் ஐ வாஸ் நேற்று தினம் வந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாண்டட் அஸ் டு ஷேர் about your experience at NSTF today. Why are you here? What do you think about NSTF? What is God saying to you? What is God impressing you about NSTF? I would like to hear that. Maybe today or maybe next week. Next week we are going to have a family Sunday. ஃபேமிலி சண்டேங்கும் போது ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. either you are going to share something, you are going to sing a song, or it could dance, or it could play a small skit. எது வேணும்னா நீங்கள் வந்து அடுத்த வாரம் நீங்கள் செய்யலாம். because it is the 5th Sunday, we want to make it special. and the ministry is towards families. இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு ஏவுதல் கொண்டு வந்தாருன்னா, நான் ஏன் ஆண்டவரை இங்கே இருக்கிறேன் இல்லை, கர்த்தாதி கர்த்தர் வந்து உங்களுக்குள்ளாக பேசுவாராக. இது வந்து சும்மா நம்ம வந்து யாரோ கூப்பிட்டாங்க, சாம் கூப்பிட்டாரு, நீங்கள் வந்துட்டு அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே இந்த இடத்துல ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. So let's all rise and sing this first song. யாக்கோபின் தேவன் என் தேவன். தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையான என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையான என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் பாடுவோமா? நம்புவேன் இறுதி வரை, கடைசி வரைக்கும் அப்பா. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோப்
தோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. இயேசுவோடு எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது அவருடைய பாதைகள் வந்து கரடுமுரடான பாதைகள் தான். நாளை தினம் என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவர் போறார். ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாளை தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தான் தெரியும். இன்றைய கதை குறித்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. இல்லை, ஏன் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆமென். ஏன் இந்த தேசத்திற்கு வந்தோம்? ஆமென். Yes, there are troubles. We are all together. God has put us all together so that we can carry each other's burdens. அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஜேர்னியில் நம்மலாம் இருக்கும்போது கர்த்தாதி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் நடத்துவார். யாக்கோபின் தேவன் நம் தேவன் நிச்சயமாக நடத்துவார். ஆமென். கசப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். எதிர்ப்பு சக்திகளை ஆண்டவர் மாற்றுவார். வலிமை பெருகும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. கர்த்தருடைய சமூகம் அப்படிதான். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த
என் நேசருக்கே. அப்பா உன் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. அப்பா உன் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா. எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம். எப்போதும் உம் பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை அவருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆமென். கேட்கலாமா? ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். இதே நிச்சயமாப்பா எல்லோரையும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கர்த்தாதி கர்த்தரப்பா, இது அருமையான ஆண்டவரை மாலை விடலப்பா. கர்த்தாதி கர்த்தர் உம்முடைய அன்பு சமூகத்தில் ஆண்டவரை விசுவாசிகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் என்ற ஆண்டவரே பக்தர் ஆண்டவர் எழுதினது போல அப்பா அந்த பாடல் ஆண்டவரே. Heavenly Father, oh Lord, thank you Jesus, oh Lord, Heavenly Father, for, oh Lord, being with us, oh Jesus, and Heavenly Father, embracing us, oh Lord, and giving us, oh Lord, a blessed life, oh Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவர் வாழ்க்கை நீர் அமைத்து தந்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, பல சூழ்நிலைகள் அப்பா கர்த்தாதி கர்த்தர் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை நெகட்டிவிட்டிக்குள்ளாக கொண்டு போகலாம் அப்பா. ஆண்டவரே, தேவாதி தேவன் நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்கிறது ஆண்டவரே நிரூபித்து காண்பிக்கிற தேவனாக இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, for your promise to Lord, I will never leave you nor forsake you. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவர் உபாவத்திலே ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவரை நீர் விட்டு விடுவதில்லை ஆண்டவரை, கைவிடுவதில்லை ஆண்டவரை. ஆண்டவரை வெட்கப்படுத்த ஆண்டவரை நீர் அனுமதிக்க மாட்டீர் ஆண்டவரை. முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று ஆண்டவரே ஒரு தைரியமாக ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். என்னென்றால் ஆண்டவரை கர்த்தரிடத்தில் ஆண்டவரை கேட்ட காரியங்களை நீர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை கைகூடி வரப்பண்டுவே என்கிற ஒரு தைரியத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. Hallelujah. On that note, I request Augustine Jabakumar to pray. இந்த வேளையில கர்த்தாதி கர்த்தரே, நீங்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய ஆண்டவரை ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க, எங்களை இன்னும் பலப்படுத்துங்க. 3 மாதம் காலமாக ஆண்டவரே நாங்கள் இந்த வீக்லி சர்வீசஸ் நடத்தி ஆண்டவரை நடத்தும்படியாக நீங்க கிருபை பாராட்டிருக்கிறீங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரை குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக நீங்க மாற்றி தந்தீரே ஆண்டவரே. Heavenly Father, we thank you, Jesus. Lord, your love, oh Lord, your presence, oh Lord, is abundant here, oh Jesus.
இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவரை எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரப்பா? இங்க எதற்காக ஆண்டவரை நாட்சர் பகுதியில் ஆண்டவர் ஒரு தமிழ் திருச்சபை இது உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் எங்கள் கண்களை நீங்க திறக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை ஹல்லேலூயா அதிகரிக்கும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தின் படியே ஆண்டு அது கடவுளப்பா. Thank you Lord. Jesus இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. உம்முடைய பாதப்படியில நிற்கிறது எத்தனை இன்பமும் எத்தனை சந்தோஷமாக உள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எதற்காக நீ கூடியிருக்கிறோம், என்னத்துக்காக உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் என்று தெரியாத ஆண்டவரே ஒரு நிலை எங்களுக்கு இல்லாதபடி எல்லா ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு காரணத்தை தந்திருக்கிறீங்களே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மூலியமாக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்களே. அதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒரு புதிய எழுப்புதல் இந்த நாசவத்தில் நீ தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய எழுப்புதல் ஆண்டவரே இயேசுப்பா இந்த நாட்சோ தரத்துல ஆண்டவரே இந்த ஏரியாவில் நீ தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. இயேசுவே உமக்கு கொடான கூடி நன்றிகளை ஏறெடுக்கணும் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சேர் எங்களுக்கு ஆண்டவரே எண்ணிக்கை இல்லானாலும் உமக்கு தெரியும் ஆண்டவரே எவ்வளோ நம்பர்கள் இருக்குது ஆண்டவரே. எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உடைய நாமத்திற்கே மகிமை தகப்பனே. உடைய நாமத்திற்கே மகிமை ஆண்டவரே. உடைய நாமத்திற்கே மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வணங்குகிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே அப்பா. எத்தனையோ மக்கள் உம்மை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களோடு பேசுங்க தாம் சுவாமி. அவங்களோடு நீ மனம் இறங்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம் ஆண்டவர். எந்த விதமான பப்ளிசிட்டியும் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஆண்டவரே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவங்களுடைய கனவிலும் ஒரு சொப்பத்திலும் ஆண்டவரே, அவங்களுடைய ஜெபத்திலும் அவங்களுடைய எண்ணத்திலும் ஆண்டவரே நீர் அவங்களோடு பேச போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் தகப்பனே. உங்களை ஆண்டவரை கூட்டி வாருங்க தகப்பனே. அநேக மக்கள் ஆண்டவரை ஜாதி ஜாதிகளாக நீங்கள் பெருகுவாயாக என்று சொன்ன தேவன் தகப்பனே. நாங்கள் ஜாதி ஜாதியாக ஆண்டவரை பெருகும்படி நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தை வளரும்படி நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, நாமத்துக்கு ஏற்ற ஆண்டவரை மகிமையப்பா. ஒரு எழுப்புதலை உண்டாக்க போறதுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிற ஆண்டவரே. எங்கள் மூலமாக அநேக மக்களை ஆண்டவரை கொண்டு வர போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்று எல்லாருக்கும் ஒவ்வொரு சாட்சிகளை தந்திருக்கிறீங்களே. அதுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணியப்பா. எல்லாருக்கும் ஒவ்வொரு அற்புதம், எல்லாருக்கும் ஒரு அதிசயத்தையும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில காண பண்ணீங்களே. அதுக்காக உங்க ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு செஞ்ச அற்புதங்களை எல்லாருக்கும் நீ செய்ய போகிறீரே. அதுக்காக உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவரே. வாய் நாவுகள் பத்தாது தகப்பனே. வாழ்த்துகிறோம் அப்பா. உங்க காலம் கீழே எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உன்னதமானவர் தகப்பனே. நீரே ஆலோசனை கர்த்தர், விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறீங்களே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 10,000 பேரின் குத்து விளக்கா இருக்கிறீங்களே. அதுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உடைய நாமம் வாழ்க தகப்பனே. உடைய ராஜ்யம் வாழ்க தகப்பனே. அநேக மக்களுக்கு ஆண்டவரே இங்க இருக்கிற ஈவினிங் சர்வீஸ் நடக்கும் போது ஆண்டவரே அநேக மக்களுடைய சொற்பத்துல நீங்க பேச போகிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வேளையிலும் அவங்க தூங்க போகும்போது ஆண்டவரே அவங்களோட கனவுல ஆண்டவரே அவங்க ட்ரீம்ல நீர் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவினிங்ல இங்க ஒரு சபை நடக்குது என்று நீ தெரிவிக்க போகிறீங்களே. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீரே இந்த ஊழியத்தை பெருக செய்யுங்க. எதற்காக நிற்கிறோம், எதற்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று நீர் அறிவித்து ஆண்டவரே எல்லா சாட்சிகளுடைய காலம் கீழே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் வாழ்க தகப்பனே. நீரே தொடர்ந்து ஆராதனை நடத்துங்கப்பா. எங்களோடு கூட இருக்கு. Lord my God, when I hear awesome wonder, consider all the works thine hands have made. I see the stars, I hear the mighty sings my soul.
Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. Sollama, எவ்வளவு பெரியவரை பாரு. How great thou art, how great thou art. Went through the woods and forest glades I wandered, and hear the birds sing sweetly in the trees. When I look down from lofty mountain grandeur and hear the brook and feel the gentle breeze. Thank you, Jesus. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. Sollama, ellarum oru manathodu. How great thou art, how great thou art. And when I pray that God is Son of sparing, sent him to die, I scarce can take it in, that on the cross my burden gladly bearing, he bled and died to take away my sin. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. When Christ shall come, amen, with shouts of acclamation, and take me home, for joy shall fill my heart. Then shall I bow in humble adoration, and then proclaim, my God, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. இந்த பாடலில் நம்ம வந்து ஒவ்வொரு வரியும் பார்க்கும்போது every verse, right from the creation to the very cross, everything has been covered in that song. Just because of that, O Lord, Heavenly Father, I worship you, Lord. And in all of that creation, O Jesus, Heavenly Father, you have a plan, O Lord, for us also.
எங்களையும் ஆண்டவரை உங்களுடைய பிளான்ல நீங்க வைத்திருக்கிறீங்களப்பா. பெரிய திட்டங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீர்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களையும் ஆண்டவரை ஒரு நாள் வரும் அப்பா, அந்த நாளில் ஆண்டவரை எங்கள் எல்லோரும் ஆண்டவரை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீர் கொண்டு போகிறீரே. What joy shall fill my heart. கர்த்தாதி கர்த்தரே, Lord, our journey is towards heaven, O Lord. Time and time again, O Lord, you remind us, O Jesus. கர்த்தாதி கர்த்தரே, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போவேன். உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். In my father's house there are many mansions. I'm going to prepare a place for you. என்று ஆண்டவரை ஞாபகப்படுத்துகிறேன்ப்பா. Heavenly Father, let our eyes be fixed on Jesus. Let our eyes, O Lord, be fixed, O Lord, on the heavenly journey with Jesus. Heavenly Father, to be with you, O Lord, to be with angels, O Lord, to be with seraphims, to be with cherubims, O Jesus. And Heavenly Father, to be in that heavenly abode, O Lord. What a great place, O Lord, it will be, O Jesus. ஆண்டவரே, அந்த இடத்திற்கு ஆண்டவரே நாங்கள் செல்ல எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறோம். We do not belong to this world, O Jesus. ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்க கூடவே ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே மாண்டு போகாதபடி ஆண்டவரே, நரகத்திற்குள்ளாக போகாதபடி ஆண்டவரே, அவர்களையும் நாங்களும் ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து செல்ல எங்களை ஆண்டவரை பலப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. Heavenly Father, every word, Lord, that we speak, O Jesus, Heavenly Father, let it bring someone, O Lord, into your kingdom, O Jesus. கர்த்தாதி கர்த்தரே, ஆண்டவரே, அந்த தேவ ராஜ்யத்திற்குள்ளாக ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாங்கள் எல்லோரும் பிரவேசிக்கும்படியாக அதில் ஆண்டவரை வெளியே இருக்கிற ஆண்டவர் அநேகர் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே, ஹல்லேலூயா, இயேசுவை கண்டுகொள்ள நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவரை எங்களே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கூட ஆண்டவரை அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. ஜெப நிலையில் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்ற பேர் எடுத்த தாவீது அவருக்கு ஒரு பேரை வைக்கிறாரு. அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற நல்ல தகப்பன் அவர். வானாதி வானங்களை உண்டாக்கின கர்த்தர் நம்மளை அவருடைய சாயலினால் உண்டாக்கினார். அவருடைய ஒரே குமாரனை தந்த கர்த்தர் நமக்கு இப்போ முன்னாடி இருக்கிற அந்த ரிக்வெஸ்டையும் அவர் செய்வார், செய்து முடிப்பார். நம்ம ஒரே இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தந்த இந்த ஜெப வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய இரக்கங்களை நோக்கி வந்து நிற்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீ நல்லவர். இதுவரை எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்எஸ்டிஎஃப் குடும்பமாக உடைய பாதப்படியில் வந்து நன்றி மட்டும் சொல்லுகிறோம் அப்பா. நன்றி அப்பா, இதுவரை நடத்துனீங்க, இன்னமும் நீங்கள் நடத்துவீங்க அப்பா. தகப்பன் தோளில் சுமந்தது போல எங்கள் இடங்களை சுமந்ததை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 3 மாதங்கள் எப்படி போகுதுன்னு தெரியல ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க, எங்களோடு கூட இருந்தீங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வழக்காட்டினீங்க, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினீங்க. எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்கள் கர்த்தாவே அப்பா, உங்களுடைய நன்றி அப்பா. நிறைய பேர் அப்பா எங்கள் மத்தியில் சிக்கா இருக்கிறத நாங்கள் அறிகிறோம் அப்பா. இது உங்களுடைய கரத்தின் கரத்தில் நாங்கள் கொண்டு வைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே, உம்மை தொட்டவர்களும் நீர் தொட்டவர்களும் சுகமானார்களே அப்பா. உங்களுடைய அற்புத சுகம் கர்த்தாவே இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா, இந்த ஜெப நேரத்தில் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஒரு பரிசுத்த சுகம் அப்பா, ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும் அப்பா. தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம்னு சொன்னீங்களே அப்பா. அப்பா, உங்களுடைய அப்பத்தை அப்பா நீங்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் ராஜா. கர்த்தாவே, முதலாவது ஆரம்பி பிள்ளைய உங்களுடைய கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பிள்ளை உருவான நாள் முதல் இன்னைக்கு வர பாதுகாத்த உங்களுடைய கரம் பிள்ளையோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த பிள்ளைய முடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இனி எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரமே பிள்ளையோடு கூட இருந்து பாதுகாக்கட்டும் ராஜா. நீ நல்லவர் அப்பா. எடுத்துக்கொள்ளுகிற மெடிசின்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது கிரியை செய்யட்டும் அப்பா. ஒரு அற்புத விடுதலை நீங்க கொடுங்கப்பான்னு நாங்க ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெரிஷாக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, சிக்னஸா இருக்காங்க, சிக்கா இருக்காங்க, ப்ளூல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் அப்பா. உம்முடைய கரம் தொடட்டும் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கரம் தொட்டா உடனே எழுப்பி உமக்கு படையுடைய செய்வாங்களே அப்பா. கர்த்தரை இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்க தொடுங்க, தொட்டு சுகமாக்குங்கப்பா, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகன் கிறிஸ்துவ உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத குணம் அளிக்கிற கரம் மகனை தொடட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டவர்கள் சுகமானார்கள்ங்கிறத நாங்க வாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய வஸ்திரத்தவங்கள் மகன் எந்த அறையில இருக்கிறானோ அந்த அறையில இறங்கி
இறங்கி கத்தாவே பிள்ளையை தொட்டு குணமாக்கட்டும் ராஜா. கத்தாவே அவனை குறித்து அப்பா பெற்றோர்கள் இருக்கிற எல்லா கேள்விகளையும் கத்தாவே அப்பா அது ஆச்சரியக்குறியாக மாற்றுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்கிற தயவிற்காக நன்றி அப்பா. காட்சன் ரெகுலர் நம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. கத்தாவே உமக்கு பிரியமான கத்தாவே உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மகன் அல்லவா, உமக்கு ஊழியத்துக்காக ஓடி 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 உழைக்கிற அப்பா உடைய மகனை உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த பலவீனத்துல உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்திலையும் கத்தாவே உம்முடைய தழும்புகளால எங்களுக்கு சுகம் உண்டுன்னு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுகம் உண்டாகும்படி நீர் அநேக காயங்களை ஏற்றுக்கொண்டீங்க. அந்த காயங்களின் மூலமாக அந்த தழும்புகளினால எங்களுக்கு சுகம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் கத்தாவே எங்க மத்தியில யார் யார் அப்பா சொல்ல முடியாத பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அந்த அப்பா உம்முடைய அற்புத அப்பா குணம் அளிக்கிற கரம் அவங்களோடு கூட இருந்து அவங்களை பலப்படுத்தட்டோம்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதிர்நோக்கிற விண்டர் உங்களுடைய கருத்துல எப்பவுமே ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஜார்ஜ் அங்கில கிருபையாக உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எந்த தேசத்துல கொண்டு வந்தீங்க, நீ கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடி அப்பா யாபேசோடு கூட இருந்த கரம் அவங்க குடும்பத்தோடு கூட இருந்த அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க நடத்துங்கன்னு நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கத்தாவே இந்த நேரத்துல விசேஷமாக கத்தாவே நீர் எங்களுக்கு தந்த அப்பா எங்களுடைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்பு அப்பா அவங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. கண் வைத்து விழ தள்ளுகிற சத்துருவனுடைய எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து அப்பா நீர் வேலி அடித்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா ஸ்கூலுக்கு போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூடவே இருங்க ராஜா. அவங்க எங்கெல்லாம் பிரயாணப்படுறாங்களோ எல்லா இடத்துலயும் உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்பு அப்பா உடைய அப்பா தெய்வீக பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கத்தாவே நீ நல்லவர் 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 அப்பா. பிள்ளைங்க கத்தாவே உம்முடைய அரவணைப்புல வளர கர்த்தர் இரக்கம் செய்யுங்க ராஜா. உம்முடைய திட்டங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. அப்பா எந்த ஸ்தலத்துல வளர்ந்தாலும் பிள்ளைங்க அந்த ஸ்தலத்துல உம்முடைய நாமத்திற்கு நிற்க கர்த்தர் பிள்ளைங்களுக்கு பலன் கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. நீ நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அவங்களை விட்டு நாங்கள் தள்ளி தூரமாக இருந்தாலும் உம்முடைய கடமை அவங்களோடு கூட இருந்து நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை காட்டிலும் நீர் அதிகமாக செய்து அவங்கள பாதுகாக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க. எல்லா நன்மைக்காகவும் நன்றி ராஜா. அப்பா கேள்விப்படுகிற நல்ல செய்திகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு செய்தியும் உம்மிடத்திலிருந்து வருகிறது, உம்முடைய கருத்திலிருந்து வருகிறதுங்கிறத நாங்கள் அறிகிறோம், அறிக்கை எடுக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க உண்டு அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதமாக ஜாக்சன் அண்ணா புது ஒரு வேலையில அப்பா நியூசிலாந்துல ஸ்டார்ட் பண்ணக்கு கர்த்தர் பாராட்டின இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அந்த புதிய வேலையில கர்த்தாவே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா அந்த யோசிப்பிட்ட ஒப்புவித்த வேலையை குறித்து அவருடைய மேனேஜர் எந்த கவலையும் படாதது போல கர்த்தாவே அண்ணனிடத்துல ஒப்புவிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நீங்க அவங்களை பிளஸ் பண்ணுங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க அப்பா. இன்னும் ஒரு புதிய வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க உண்டு அப்பா. அப்பா ஃபுல் டைம் கிடைக்கணும்னு கர்த்தாவே அப்பா இந்த தேசத்திலிருந்து அப்பா உம்மிடத்துல வருகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தாவே நீர் இரக்கம் செய்யுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் இரக்கம் செய்யுங்க கர்த்தாவே. கண்ட்ரி கர்த்தாவே அப்பா ஒரு கிரைசிஸ்ல எக்கனாமிக் கிரைசிஸ்ல போயிட்டு இருக்கு ராஜா. கர்த்தருடைய கரம் இந்த கண்ட்ரி மேல இறங்கணும் கர்த்தாவே. நீர் இந்த கண்ட்ரி அப்பா ரிவைவ் பண்ணுங்க ராஜா. உலகத்துல எந்தெந்த கண்ட்ரி என்னென்ன சிச்சுவேஷன்ல போனாலும் இந்த நியூசிலாந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தாவே இது ரிவைவ் ஆகட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எந்த நிலைமையில இருந்து விழுந்துச்சோ அதே நிலைமையில கர்த்தர் மறுபடியும் கொண்டு வாங்க. இந்த ஸ்தலம் கர்த்தாவே இந்த தேசம் உம்முடையது என்று அறிவிக்கப்படும்படியாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நார்ஷோர் பகுதிக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கரம் கர்த்தாவே இந்த நார்ஷோர் பகுதி மேல இறங்கி இருக்கட்டும் ராஜா. உம்முடைய ஃபேவர் எப்போதும் இங்கே இருக்கட்டும் அப்பா. உம்முடைய ரட்சிப்பின் கரம் கர்த்தாவே இந்த ஸ்தலத்துல இறங்கி இருக்கட்டும். ரட்சிப்பின் ஊற்றுகள் அப்பா திறக்கப்படட்டும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாலா திசையில் இருந்தோம் கர்த்தாவே அப்பா. இந்த மக்கள் அப்பா இந்த ஸ்தலத்துல வந்து உண்மை தொழுது கொள்ளும்படியான நாட்களினால நீங்க நிரப்புங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாஸ்டருடைய லீவ் முடிச்சு மறுபடியும் எங்களோடு கூட அப்பா இணைந்து கொள்ளும்படியாக பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. புதிதும் கூர்மையுமாக்கப்பட்ட அப்பா ஆயுதமாக உமக்காக நீர் பயன்படுத்துங்க அப்பா. அப்படியே நடத்துங்க ராஜா. அநேக ஜெபங்கள் கர்த்தாவே அப்பா நீர் உம்முடைய சமூகத்துல வந்து கொண்டே இருக்கிறது ராஜா. எல்லாவற்றுக்கும் நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தாவே நீர் பதிலளிங்க. நாங்க ஜெபிக்கிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் 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 அப்பா. எங்களை தாழ்த்துகிற ராஜா. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிங்க.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னை தேய்க்க முடியவைகளே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட், இந்த வெனஸ்டே செல் குரூப் மீட்டிங் இருக்குது. ஸோ இதுவரை கலந்து கொள்ளாதவங்க இந்த ஒரு செல் குரூப் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு இதை எடுத்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க பண்ணுறாங்க. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த செல் குரூப் இருக்குது. ஒரு 60 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் கூட நீங்கள் இந்த ப்ரேயர் செல் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஊழியங்களுக்காக அநேக தனிப்பட்ட ரிக்வெஸ்ட் இருக்குது. அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே வருகிறாங்க. ஸோ இந்த காரியங்களில் தொடர்ந்து ஜெபிப்போன்னு உற்சாகப்படுத்துகிறோம். முடிந்தவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது ஆன்லைன் தான். ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். ஸோ 30 மினிட்ஸ் அதுக்கு தான் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த வெனஸ்டே ஈவினிங் 7:30 டைம் 7:30 உங்களுக்கு நம்மளோட குரூப்பில் ரிக்வெஸ்ட்டு அதோட லிங்க் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். மீன் இந்த நெக்ஸ்ட்டு சண்டே ஃபேமிலி சண்டே சர்வீஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் மறுபடியும் திரும்பவும் ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம குடும்பமாக இந்த ஸ்தலத்தில் முன்னாடி கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்ற எதிர ஒரு பாட்டு இல்லை ஒரு ஸ்கிட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்ற நம்ம அந்த காரியங்களில் ஈடுபட்டு கொள்வோன்னு ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ எதுக்கு முன்னாடியே சொல்கிறோன்னா, ஸோ யூ வில் கெட் எனஃப் டைம் டு ப்ரிப்பேர். அதுக்காக தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு உங்களுடைய பர்சனலாக கர்த்தர் இந்த ஊழியத்தை பற்றி உங்களுக்கு என்ன பேசியிருக்காங்க? ஏன்னா நம்ம 2 செயின் குரூப் ப்ரேயரில் நம்ம கலந்து கொண்டிருந்தோம். ஸோ அப்போது நிறைய பேர் பர்சனலாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் காட்டினாங்கன்னு. ஸோ ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்ம மூலமாக தான் பேசுவார், நம்மகிட்ட பேசுகிறாரு. ஸோ அதை உங்களுக்கு வெளியே சொல்லணும்னு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு கூர்ந்து கூட அன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணலாம். எந்த ஊழியம் குறிப்பாக இந்த சண்டே சர்வீஸ் உங்களை கர்த்தரோடு கூட எவ்வளோ நெருக்கமாக இணைக்கிறது அந்த ஒரு சாட்சியும் கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வாக்கிங் வித் ஜீசஸில் இன்னொரு ஸ்டெப் இந்த ஊழியம் இந்த சண்டே சர்வீஸ் உங்களை இன்னும் நெருக்குதுன்னா அதை பற்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ வெனஸ்டே ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் நம்மளுடைய நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அதோடைய செகண்ட் நெக்ஸ்ட் வீக் அந்த 1st of June அந்த வீக்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஸோ இதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்வின்ட்ட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. நம்மளுடைய சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகாக நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் பெலூன் ஆச்சு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்க எதுவும் எல்லாமே அவங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. கர்த்தருக்கு மகிமை. இப்போ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ நமக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு இந்த ஹீட்டர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஸோ என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறோன்னா, இந்த கதவுகளை அடிக்கடி நம்ம திறக்க வேண்டாம். ஸோ சின்ன பிள்ளைங்க வெளியே போயிட்டு உள்ளே வருது. ஸோ நம்ம போனால் கூட நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 7க்கு அப்புறம் தான் ஒரு குளிர் ஸ்லைட்டாக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ உங்களோட முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கான ஜாக்கெட்ஸ் அதோட ஒரு ஆயத்தத்தோடு வாங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வீக்குக்கான ஸ்பெஷல் டேஸ் 25th May அகிரா காட்சன் மகள் எழும்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 27th May லியா மாயா மகேஷ் மகள் இன்னைக்கு வர முடியலை. கர்த்தருக்கு மகிமை. ஸோ வேறு யாராவது இந்த வீக்கில் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் கொண்டாடுறீங்கன்னா கூட நீங்கள் எழும்பலாம். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபித்து உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. So it's Akira. Yeah, we will pray for you. Okay. Okay. ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, Heavenly Father, for the gift of children, for their growth, O Jesus, and Heavenly Father, for your blessing, O Lord, upon their lives, O Lord. We all, O Lord, Heavenly Father, as one family, O Lord, we pray for Akira and bless her, O Lord, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக நடத்திருக்கிற இத்தனை ஆண்டுகள் நீங்கள் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அருமையான வளர்ச்சி நீங்கள் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. மகளுக்கு ஆண்டவர் நல்ல தாழ்ந்துகளை நீங்கள் தந்திருக்கிறீங்களப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே. Heavenly Father, she is growing, O Lord, brightly, O Lord, Heavenly Father, within the family and also in the church, O Lord. Heavenly Father, கர்த்தருடைய ஆளுகை மகளோடு கூட இருக்கட்டும். நீர் ஆண்டவர் முன்குறித்த காரியங்கள் ஆண்டவர் மகள் பார்க்கும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். லியா மாயாக்காகவும் செபிக்கிறோம். Heavenly Father,
bless the Lord, லியா மாயா லார்ட் கர்த்தாதி கர்த்தரே தேவனுடைய ஆளுகை மகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே இம்மட்டுமாக நடத்திருக்கிற ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே தேவாதி தேவனை ஆண்டவரே மகள் அற்புதமான காரியங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் விசேஷ நாட்களை கொண்டாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, மேபி ஓ லார்ட் they are not in the register of Jesus. Heavenly Father, we bring them, O Lord, to your mighty throne of grace, O Lord. Maybe, O Lord, Heavenly Father, our parents, O Lord, our relatives, our kith and kin, அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே விசேஷ நாட்கள் வந்திருக்கலாம் அப்பா. இல்லை ஏதோ ஒரு ஆண்டவரே ஜெப தேவை ஆண்டவர்களுக்கு இருக்கலாம் அப்பா. அவருடைய எல்லோரும் உங்களுடைய பாதப்படிக்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திப்பீராக ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை விடுதலையின் பிரசனம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டு இப்பொழுதே ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை while we are praying here, O Lord, let them be touched, O Lord, by the power of God of Jesus. அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். At another Sunday class time, I request Sister Shirley and kids to come forward. Pastor Jebite, Sunday class come forward. Okay, time to ask questions. Yeah, time to ask questions. I don't know what are. So, what did you learn last time? Yes. We learned about Good Samaritan. Good Samaritan. Wonderful. Let's give her a big round of applause. And what else did you learn? What was the memory verse? Be kind and compassionate to one another, forgiving each other, and just as Christ forgave you. Amen. Ephesians 4:32. Wonderful, wonderful. Let's give her a big round of applause. Good. You're growing well? Enjoy பண்றீங்களா? You're all enjoying the Sunday school? Yeah. So you should thank God first. Then Shirley auntie. Thank her for all the efforts that she puts into this. Okay. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தாதி கர்த்தரே, எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற ஒரு சுதந்திரம் ஆண்டவரே. அந்த சுதந்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Heavenly Father, even better, O Lord, Heavenly Father, when our children, O Lord, they grow in the fear of God, O Lord. தேவனுடைய ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, சாயலை நீங்கள் அவர்கள் தந்திருக்கிறீங்கப்பா. அந்த சாயல் அவர்கள் இழக்காதபடி ஆண்டவரை வளர்ந்து வரும்படியாக, தெய்வ பயத்தில் வளர்ந்து வரும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டி வருகிறீர்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்காக கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆண்டவரே எடுக்கிற பிரயாசங்களை நீங்கள் அறிந்திருக்கிறப்பா. ஷர்லியை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. எவ்ரி எஃபர்ட், O Lord, weekly, O Lord, கர்த்தாதி கர்த்தரே கிளாஸஸ் இருக்கிறது ஆண்டவரே. she has to prepare, O Lord, Heavenly Father, for them, O Lord, ஆண்டவரே. அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஆண்டவரே நீங்கள் இன்னும் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Not only here, O Lord, as they go back to their schools, O Lord, Heavenly Father, let them excel, O Lord, in all their studies, O Lord, in their exams, O Lord, in all the activities, O Lord, at school, O Lord, ஆண்டவரே சின்ன வயசுல ஆண்டவரே எக்ஸல் பண்ணும்படியாக கிருபை பாராட்டு. So we bless them. எல்லாம் நம்ம சொல்லலாமா? We bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, இந்த வாரமும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகை அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே உடைய துணையும் ஆண்டவரே உடைய பாதுகாப்பின் கரமும் உடைய தூதர்களுடைய காவலும் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே அருமையாக நடத்துங்க. நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே பெற்றோர்களை ஆண்டவரே ஆனர் பண்ணும்படியாக அவர்களை ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை கனப்படுத்தும்படியான நற்குணங்களை நீங்கள் தாங்க ஆண்டவரே. டீச்சர்ஸையும் ஆண்டவரே அத்தாரிட்டிஸையும் ஆண்டவரை மதிக்கும்படியான ஆண்டவரே நற்குணங்களை நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையாக வளர நீங்கள் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. துதி கனமகியம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. You can go now. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மளுடைய லைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸோட கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் எல்லாரும் எழுந்து வைக்கலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. Thank you very much. Thank you, thank you, thank you, Jesus. Hallelujah. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த என்எஸ்டி ஊழியங்களுக்காக நீர் எத்தனை நன்மை செய்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த காணிக்கைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறோம் அப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்பா, அதில் சிறு பகுதியாக நாங்களும் அந்த ஊழியத்துக்காக நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அப்பா. அது இதுவரைக்குமாக இவ்வளோ அழகாக நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் பில்டிங் அப் திஸ் NSTF right from the place where it started. Right now we are. Thank you Lord, thank you Lord. We count our blessings Lord. Thank you Jesus. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த NSTF ஊழியங்களுக்கு உண்டான தேவைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே, நீர் சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. You have never kept us like away from it Lord. You have been with us Lord. Thank you Jesus, thank you Jesus. எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அந்த ஆசீர்வாதம் மூலமாக நாங்கள் NSTF ஊழியங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு அந்த பலத்தை தந்து வழிநடத்தும் அப்பா. எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். NSTF ஊழியங்களுக்காக மேன்மேலும் நாங்கள் வந்து அடுத்த ஊழியங்களுக்கு செய்யக்கூடிய அவுட்ரீச் மினிஸ்ட்ரி செய்யும்படியாக அதை நீரே ஆசீர்வதியும் அப்பா. அவுட்ரீச் ஊழியங்கள், ரெஸ்ட் ஹோம் ஊழியங்கள், அதே போல் அந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவரே, நாங்கள் ரெஸ்ட் ஹோமுக்கு சென்றோம். கிட்ஸோட சேர்ந்து நாங்கள் அதை சேர்ந்து அதை ஆசீர்வாதமாக அமைந்தது ஆண்டவரே. அதை மேன்மேலும் நாங்கள் செய்ய இன்னும் பல காரியங்களை நாங்கள் வந்து ஒரு அவுட்ரீச் மினிஸ்ட்ரியாக நாங்கள் செய்ய நீரே கூட வழிநடத்தும். மிஷனரிங்களுக்காக நாங்கள் உதவ வந்து அதை நீரே எங்களுக்கு வழிகாட்டும் அப்பா. அதை நேரத்தோடு நாங்கள் செய்ய, அதே போல் அது யூத் மினிஸ்ட்ரிக்காகவும் ஜெபிக்கிறோம், விமென்ஸ் மினிஸ்ட்ரிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது ஏற்ற நேரத்திலே அது எங்களுக்கு அமையவும் அதுக்குண்டான நேரத்தை நீரே வாய்க்கப்படணும். அதை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இது வரைக்கும் இவ்வளவாக தந்திருக்கிறீரே அந்த இந்த இடத்துக்காகவும் மேன்மேலும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த ஆஃபரிங்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். I request Sharon to come and read the scripture portion for us. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 30 வரை. 24 to 30. Matthew chapter 13, verse from 24 to 30. Another parable put he forth unto them, saying, The kingdom of heaven is likened unto a man which sowed good seed in his field. But while men slept, his enemy came and sowed tares among the wheat and went his way. But when the blade was sprung up and brought forth fruit, then appeared the tares also. So the servants of the householder came and said unto him, Sir, did not sow good seed in the field? From whence then hath it tares? He said unto them, An enemy hath done this. The servant said unto him, Wilt thou then that we go and gather them up? But he said, Nay, lest while ye gather up the tares, yet root up also the wheat with them.
Let both grow together until the harvest, and in the time of harvest I will say to the reapers, gather ye together first the drays and bind them in bundles to burn them, but gather the wheat into the barn. Thank you, Sharon. அடுத்த வாரம் வந்து when we have the family Sunday, it would be nice if you are able to give your names and also tell Sam what you are going to do. ஒரு பாட்டு பாடுறீங்களோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்கிட் நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ, குடும்பமாக சேர்ந்து நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்து, if you are going to present a song or you are going to present a skit or you are going to tell a story, எது இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து சாமுக்கு சொன்னீங்கன்னா அது we would be able to put an order of worship. இல்லை, அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, is there anyone here who would love to share a testimony on how NSTF was a blessing? So I would like to give you around 5 minutes if you are ready. If you are not ready, that's fine. அடுத்த வாரம் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். யாராவது இருக்கீங்களா? வரீங்களா? வாங்க வாங்க. So after this, I want to pray for Irene, because Irene this Thursday she is going to India, travel பண்றாங்க. So அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். So after this testimony, வாங்க. தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் முன்னாடியே எதுக்காக நாட் ஷோர் என்எஃப்டியாக வரீங்கன்னு கேட்டப்போ சில திங்ஸ் ஐ prepared for, but I'll tell that next week. Today's testimony is about ever since I've been in this country, been praying for an evening service. ஏன்னா இந்தியாவில் நாங்கள் காலையிலையும் சர்ச்சுக்கு போவோம், ஈவினிங்கும் சர்ச்சுக்கு போவோம், அதுதான் வழக்கம். ரொம்ப நாளாக அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் தட்ஸ் வென் என்எஸ்டிஎஃப்ல நம்ம ஈவினிங் சண்டே சர்வீஸ் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஸோ ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே மார்னிங் அண்ட் ஈவினிங் கர்த்தரை ஆராதிக்கிறது is a great blessing. I think that itself is a personal testimony for me. It is, I can't express in words how glad I am to be part of, to be கர்த்தருடைய ஓய்வு நாளில் கர்த்தரோடு நம்ம அந்த நேரங்களை செலவிடுறதில்ல, குடும்பமாக செலவிடுறதில்ல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்குது அதில். ஸோ I think the first week or the second week we went, காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டில் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு and then திரும்ப கிளம்பி இங்கே வர்றது தான், that's all we were able to do. But it was so much joy as a family to do things as a family and now all these things. And the next one is நம்ம அங்கே ஃப்ரைடேஸில் இருக்கும்போது இனிஷியலி நான் மட்டும்தான் வந்துட்டு இருந்தேன், நான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியாமல் இருந்தது. ஃப்ரம் தட் ஸ்டேஜ் டில் சில நேரம் ஷாலினி வந்த போகுது கூட ஷி வாஸ் லைக், எதுக்கு நீங்கள் எல்லா வாரம் போயிட்டுருக்கீங்க, எதுக்கு நாங்கள் எல்லா வாரமும் வரணும், இட் இஸ் டயரிங் அப்படின்னு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்து our recent prayers or அவங்களோட recent prayers is God help us to go to the service. கதவை நாங்கள் போய் முதல்ல திறக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க, சீக்கிரமாக நாங்கள் போகணுன்றது. ஸோ தட்ஸ் அவங்க வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரம் அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பர்சனுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்கு அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் டிஃபிகல்ட், நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டு. பட் God's grace has been on us, and to see the church grow, to see the members grow, and நீங்கள் ப்ரேயர்லேயே சொன்ன மாதிரி NSTF, whether we were there on Friday or we are here on Sunday, it is always about for others. Even the missions, I feel like நம்ம இந்த ஹாலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் the mission journey has started, and I feel like, but the heart to pray for others has been from there itself. So even before missions, that has been in NSTF. To see that, to pray for one another, to support each other, and to grow together. And even in this place,
God is definitely, I feel like we're all the seeds. We've been plowed in this place and be planted in this place. We're definitely going to go to different places to spread the word of God for what God is preparing for us today. And to be part of this journey is எனக்கு வந்து it's very அளவில்லாத சந்தோஷம் தான் சொல்ல முடியும். Because you can come and join into this after it is fully grown as well, and you're going to be blessed as at that stage as well. But to be part of a journey from its beginning, it's definitely God's grace. And இங்க இருக்க எல்லாருமே we are all coming from different cities, different ஊர்லேருந்து வந்திருக்கிறோம், different reasonsக்காக வந்திருக்கிறோம். இங்கேயும் நம்மளோட தேவைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்த நோக்கமே I don't think anybody would have come into this country saying I'm going to be part of a church, or I'm going to start a new church அப்படின்னு சொல்லிட்டு. But God has handpicked literally each and every one of us who's here. And ஜபா ஜெபம் பண்ண மாதிரி தான், everyone who is here knows why we are here. We are not எதுக்கு இங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் இல்லை. We all know why we are here, why God has planted here. So as an individual, to see my family be in Christ, that is I'm very happy for it, and I'm also happy for the church. And as a church, we're all walking together with Jesus. And thank you, Pastor and the elders, for this opportunity. Thank you, Godson. ஷேர் பண்ணுறீங்களா? வாங்க. ஆண்டவர் மாத்திரமே மகிமைப்படுவாராக. என்னையும் ஒரு சாட்சியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி நான் ஷேரன் ஹேன் காரில் இருந்தோம். பின்னாடி வந்து ஒரு யங் பாய் வந்து கார் அடிச்சிட்டாங்க. ஹேன்னையா வந்து பேபி சீட்டில் உட்காண்ட்ருந்தேன். ஆண்டவர் கிருபையில் எதுவும் ஆகலை. அப்புறம் வந்து அவன் ரொம்ப சின்ன பையன், அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. ஒரு சிட்டியில் நடந்தது, எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸோ அவன் பிக்சர் எடுத்தான், நானும் பிக்சர் எடுத்தேன். அவன் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொன்னால், எந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என் காருக்கு எதுவும் பண்ண முடியாது. அங்கே ஒரு அற்புதம், அவனுடைய இன்சூரன்ஸும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு. ஸோ என்னோடய கார் அது கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. அப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவன் சாரி மேன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்புறம் நான் இது என் அப்பா நம்பர், என் அப்பாவுக்கு பேசுங்க அப்படின்னா, அவங்க அப்பா கால் பண்ணால் he was very rude. He's a white person, white man. ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப ரூடாக பேசினார். எந்த அதெல்லாம் இன்சூரன்ஸ் கிட்ட பேசி நீ ஏன் எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ ஐ தாட் லைக் ஓகே ஃபைன். நான் சொன்னேன் 24 hours இஃப் யுவர் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் நாட் கோயிங், ஐம் கோயிங் டு கால் த போலீஸ்ன்னு. அடுத்த 10 minutes இன்சூரன்ஸ்காரன் கால் பண்ணிட்டாங்க. ஐம் வெரி அப்பாலஜைஸ், நாங்கள் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. தென் அந்த இன்சூரன்ஸ் கிளைமிங் ப்ராசஸ் இருந்தால் வி ஸ்டார்டட். அதுக்கப்புறம் என்னுடைய காரை டெஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் பார்க்கும்போது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க, வி வில் கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 weeks ஒரு பர்ஃபெக்ட் ஷெட்யூல்னால, ட்ரைனிங்னால என்னால் சர்ச்சுக்கும் வர முடியல, ரொம்ப பேக்டாக இருந்ததுனால ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இமெயில் வருது, இந்த மாதிரி உங்கள் காரை வந்து வி ஹேவ் டு ரைட் ஆஃப், யூ வில் டூ செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி. கார் வாங்கினது $3,600, செட்டில்மெண்ட் வந்து $4,000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. தென் ஐ வாஸ் ப்ரேயிங், ஆண்டவரே என்ன பண்ணணுன்னே தெரியல, வாட் ஐ ஹேவ் டு டூ, நீங்கள் தான் ஆண்டவரே ஒரு வழி சொல்லணும். நான் இதை ஷேர்கிட்ட கூட சொல்லலை, என் மனைவிக்கிட்ட கூட சொல்லலை. காட் ஷோட் மீ 3 person இன் மை லைஃப். ஒரு 3 பேரை காட்டினார். 3 are வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெரி லாங் டைம் இன் திஸ் கண்ட்ரி. பேர் எனக்கு யாரும் வந்து தெரியாது. ஐ saw 3 people. God showed me that this 3 people is someone is going to help you அப்படின்னு சொன்னார். I was like okay பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங். நான் வந்து எதுவும் யோசிக்கவே இல்லை. கரெக்டாக 2 days கழிச்சு ஐ வாஸ் பிளானிங், என்ன கார் வாங்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுனால ஐ ஹேவ் டு பை அ ஹைப்ரிட் கார். நான் ஒரு ஹைப்ரிட் கார் தான் வாங்கினா எனக்கு கரெக்டாக வேணும். மைலேஜு, இந்த பெட்ரோல்லாம் ஒரு மாதத்துக்கே $120-$130 போடுறேன். அதனால் சரி ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். காட் ஷோட் மீ குட் ஹைப்ரிட் கார். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். சரி என்ன பண்ணேன், சரி ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன், ஒரு அண்ணன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். அது நான் அப்படியா ஓகே எப்படி ஆகுது என்ன ஆகுது இந்த மாதிரி பார்த்துருக்கேனே. அப்புறம் நான் வந்து விசுவாசிக்கவே இல்லை. ஒரு $4,000 கையில் வச்சுட்டு $14,000 கார் போய் பார்க்குறேன், $14,000 கார் போய் பார்க்குறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் வந்து பின்னாடி யாரும் இந்த காதில் வந்து அவிசுவாசியே $14,000 ஒரு கார் கேட்குதா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் 3 பேர் உங்கள்கிட்ட சொன்னால் 3 பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் இன் ஸோ டைலமும். பட் நான் விசுவாசிக்கிறவர் வந்து உறவும் இல்லை தூங்கவும் இல்லை, என்னுடைய அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தேன். அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே ஒருத்தர் பேசிட்டே இருந்தேன் இந்த மாதிரி, சரி நீ கார் பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னாங்க.
சரி நான் காரை பார்த்துட்டு அப்படியே சரி விட்டேன். திருப்பி அவரும் எனக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு, அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். சரி இன்னொரு நாள் உட்காந்து அவர்கிட்ட பேசும்போது பேசிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க, $14,000 இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த காரை போய் திருப்பி பேசுகிறேன். அந்த காரு வாங்க போகிற இடத்துல போய் பேசி அவன் $14,000 சொல்லி ஒரு பெரிய சிங், ஒரு 6 feet பஞ்சாப் சிங் அவர்கிட்ட போய்ட்டு $14,000 உட்காந்து ஒரு 25 minutes நானும் என் ஃப்ரெண்ட் உட்காந்து அவர்கிட்ட பேசுகிறோம். ஜோமண்டே பேசுகிறோம். அவனுக்கு தமிழ் புரியாது. மகனை கொரைடா இயேசுவே நாமத்தினால $11,000 வேணாம், $12,000 வேணாம், இயேசுவே நாமத்தில் கொரைடான்னு ஃபைனலி உனக்கே வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லி $11,000 வந்தான். அப்புறம் வந்து நான் மூஞ்சி சின்னதாக வச்சுருந்தேன். ஒய் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் இஸ் வெரி ஸ்மால், நோ ஹீ இஸ் அபவுட் டு கெட் இட் ஒன்லி ஃபார் $10,000 அப்படின்னு. ஏன்னா நான் சும்மா ரேண்டமாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே உனக்கே வேணாம் எனக்கு வேணாம், $10,900 உனக்கு தரேன், $10,000 வருதுல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி, சரி ஐம் ஜஸ்ட் ஃபைன், சரி நான் நாளைக்கு வரேன், எதுவுமே இல்லை, சும்மா கையில் இருந்து ஒரு $1,000 அவங்ககிட்ட கொடுத்துட்டு I'll come tomorrow, I'll come and pay tomorrowன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். தென் கிளம்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி இன்னொரு அண்ணனை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது டுக் மை he already has my account details. பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே எதிர்க்கு உட்காந்துருக்கும்போது ஜஸ்ட் சென்ட் மீ தட் மணி, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி, வாங்கிட்டு உன்னால் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுன்னு சொல்லி. பட் அது பெருசு இல்லை. ஆண்டர் சொன்னது 3 பேர். ஒருத்தர் தான் உடனே பேசின ஒருத்தரே ஹெல்ப் பண்ணிட்டாரு. அப்போ இன்னும் 2 பேர். எனக்கு வந்து அது எனக்கு பெரிய விஷயமாக தெரில. அவருடைய யோசனையும் அவருடைய பிளானும் மீன் போகக்கூடாதுல்ல. ஸோ நான் அப்புறம் அது அவிசுவாசம் இந்த காலத்தில் சொன்னவன் தான் வந்து ஜெயிச்சிருவான், இந்த காலத்தில் சொன்னது ஜெயிக்காது இல்லையா. அதனால் ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரேயிங், ஓகே லெட்ஸ் சி யூஸ் கோன் ஹெல்ப்னு சொல்லி அடுத்த அந்த அண்ணன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. கார் வாங்குறதுக்கு ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்த 2 daysல இன்னொரு அண்ணன் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஓ ஐ ஹர்ட் அபவுட் யுவர் கார் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி. ஆமாம் நான் இந்த மாதிரி ஆச்சு, டோன்ட் வரி, டேக் மீ ஆஸ் அ பிரதர், நான் உன்னுடைய பெரிய உன்னோட அண்ணன் மாதிரி நினச்சிக்கோ, சென்ட் மீ யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ், ஐ சென்ட் யூ த மணி அப்படின்னாரு. ஓகே ரெண்டாவது அண்ணன் வந்து ஓகே ஃபைன். அப்புறம் வந்து கார் வாங்கியாச்சு, எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே வேறு என்ஜாய். பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. இந்த மோட்டர்வேல ட்ரைவ் பண்ணும்போது ஐ வாஸ் நாட் ஹாப்பி. கரெக்டாக லாஸ்ட் சண்டே, சாட்டர்டே கார் எடுக்கிறோம், சண்டே 2 பேரும் பேசியாச்சு, ஒருத்தர் பேசவே இல்லை. யார் அது ஒருத்தர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி பர்டன் இன் மை ஹார்ட். ஆண்டவரே கார் வாங்கினது முக்கியம் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய யோசனையும் உங்களுடைய சொப்பனமும் ஜெயிக்கணும் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக டயனா சிஸ்டருடைய குழந்தைக்கு பர்த்டே, அவங்க சாப்பாடு போட்டிருந்தாங்க. கரெக்டாக அந்த தட் டின்னர் டைம் ஒன் அண்ணா கேம் அண்ட் ஸ்போக் டு மீ, தம்பி போன மாதத்துலேருந்து ஆண்டர் என்கிட்ட பேசிட்டே இருக்காங்க, சம்திங் ஐ ஹேவ் டு கிவ் யூ அப்படின்னு. ஐ வாஸ் ஸோ ஷாக். என்னால் முடியல, ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். அவங்க என்ன சாப்பாடு செஞ்சால் கூட எனக்கு தெரியல. அவங்ககிட்டே சொன்னேன், நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு தெரியல, ஆனால் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஐ வாஸ் ஸோ எமோஷ்னல். ஆண்டவர் பாருங்கள், நான் ஒன்று தகுதியற்றவன், ஒன்றுமே இல்லாத ஒரு பாத்திரவனே கிடையாது. ஆனால் வந்து கரெக்டாக அந்த சண்டே வந்து சர்ச் முடிச்சதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ். அதுதான் நான் அப்புறம் தான் யோசித்தேன், ஓகே இந்த சபைக்கு வரதுனால ஆண்டவர் வந்து அவர் சொன்ன வாக்கு கரெக்டாக இந்த சபை ஈவினிங் சர்வீஸில் ஆண்டவர் சொன்ன வாக்கை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பேக் இன் கண்ட்ரியில் பெரிய பயங்கரமான சர்ச்லாம் பயங்கரம் ஊழியம் செஞ்சுருக்கேன். ஸோ நெவர் பீன் லைக் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் சர்ச்சுக்கு நான் போனதே கிடையாது. ஐ யூஸ் டு பி இன் அ மெயின் சர்ச். பெரிய எங்கள் சர்ச்லாம் வந்து பெரிய சர்வீஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு சர்வீஸு, செகண்ட் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸில் வேறு எங்கன்னா ஊழியத்துக்கு போய்டுவோம். கிராம ஊழியத்துக்கு நல்லா பேண்ட் வச்சுட்டு ஜாலியாக பாட்டு ஜாலியாக அந்த மாதிரி போய்டுவோம் ஈவினிங் சர்வீஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக ஆண்டவர் பாருங்கள் என்னை வந்து திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து என்னை ஆரம்பிக்க வைக்கிறாரு. ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் ஜோம் பண்ணுங்கள். அநேக பேருக்கு நானும் சமம் ஷேர் பண்ணி நானும் சமம் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து எல்லோரும் ஜோம் பண்ணலாம், நம்ம நின்று இங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளாக ஜோம் பண்ணணும், நிறைய பேர் இங்கே கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சர்ச் வந்து எனக்கு அந்த அவர் காட்டின சொப்பனத்தில் காட்டின அந்த விசுவாசத்தை நிறைவேற்றினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சரியமாக இருக்கல ஆண்டவர் இப்படியெல்லாம் செயல்படுறாரு அப்படின்னு. ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட் இல்லையா. ஸோ கர்த்தர் நல்லவர், அற்புதமான காரியங்களை செய்வாராக. அதாவது ஒன்றுமே இல்லாத இந்த தேசத்திற்கு வந்தோம், 14,000 ஆண்டவர் எடுத்து கொடுக்குறாரு இல்லை. God is so good. So Irene, please do come. Why don't we pray for you? மகளை நம்ம வந்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்போம். அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு see her dad as well. அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர், அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நல்லபடியாக நடக்கட்டும். ஸோ லெட்ஸ் லிஃப்ட் அப் அவர் ஐஸ், லிஃப்ட் அப் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட்
towards the Lord and bless Irene. மகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, தேங்க்யூ லார்ட் ஃபார் த பிளஸட் கிராஜுவேஷன். லார்ட் அருமையாக நடந்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சந்தோஷத்திற்காக, அந்த வெற்றிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சித்தையும் ஐரனும் 2 பேரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்தீரே. சாம் ஜஸ்வந்தியும் நீங்கள் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆல்ரிச்சை நீங்கள் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஆல் தீஸ் லார்ட் கிராஜுவேட்ஸ் நவ் ஜீசஸ். கண்டினியூ டு பிளஸ் தெம். இவருடைய எதிர்கால வாழ்க்கையை உங்களுடைய ஆளுகை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர், நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் ஐரனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஷீ இஸ் டிராவலிங் லார்ட் திஸ் வீக். லார்ட் பி வித் ஹர். கர்த்தருடைய ஆளுகை மகளோடு கொடுக்கட்டும். ஆண்டவருடைய ரத்த கோட்டையால் முடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சுகபத்திரமான பயணத்தை நீங்கள் வாய்க்கு செய்யுங்க. ஆண்டவரே, அங்கே சென்ற பிறகு ஆண்டவரே, அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட் யூ ஹெவன்லி ஃபாதர் பிளஸ் லார்ட் ஹர் டேட் ஓ ஜீசஸ். ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை சந்தோஷமாக மகள் சென்று வெற்றிகரமாக எடுத்துகிற ஆண்டவரை திரும்பி வர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இவருடைய எல்லோருக்கும் ஆண்டவரே நல்ல ஜாப்ஸை நீங்கள் திறந்து தரும்படியாக செபிக்கிறோம். ஒரு நல்ல ஜாப் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை எல்லா கிராஜுவேட்ஸுக்கும் நீங்கள் திறந்து தரும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகை கூட ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல செய்திகளை கேட்க கிருபை பாராட்டுங்க. துதிக நமக்கு உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். ஆமென். எப்பவுமே நான் சொல்றது ஒரு சாட்சி இருந்தால் போதும், அது ஒரு 1000 பிரசங்கம் மாதிரி இல்லை. இன்னைக்கு 2 சாட்சி கேட்டோம், அப்போ 2000 பிரசங்கம் மாதிரி. இங்கே ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். இருப்பினும் நம்ம இந்த வார்த்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. we have come to the 13th chapter in the book of Matthew's gospel. Last week Godson he spoke on the first parable. So we will continue that. என்ன ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுவார்ன்றது நம்ம பார்க்கலாம். இதில் காட்சன் வேற சொல்லிட்டாரு, ஆண்டவர் நம்மள எல்லாரும் சீட்ஸாக வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், சரிங்களா? ஸோ parable of the weeds மேத்யூ சிஸ்டர் ஷாரன் வாசித்தது. 24வது வசனத்தில் Jesus told them another parable, a continuation of the previous parable. அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு ஆண்டவர். ஸோ வாட் இஸ் அ parable அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியல. வாட் இஸ் அ parable அப்படின்னா, it is a short story illustrating a moral, spiritual or an universal truth. இப்போ ஆண்டவர் இந்த parables யூஸ் பண்ணுறாரு பாருங்க. யாருக்கு, அதாவது புரியாத ஜனங்களுக்கு அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ லேர்ன். இல்லை, நம்ம தியோலஜிக்கல் லாங்குவேஜ், டெக்னிக்கல் லாங்குவேஜ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அது இருந்த ஒரு 1/2 hour யாருக்கும் புரியாது, வீட்டுக்கு போய் வீட்லேயும் குழம்பி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தூக்கம் அப்படியெல்லாம் அது தலைவலியில் அவங்க தூங்குற மாதிரி இருக்காமல் கர்த்தாதி கர்த்தர் பாருங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருல்ல சின்ன சின்ன கதைகளை. யாருக்கு புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பைபிள் நல்லா படிச்சிருக்கீங்க, அதனால் நீங்கள் தியாலஜிக்கலி யூ ஆர் வெரி சவுண்ட் இல்லையா? ஸோ it is also an imaginary story. A complex and spiritual idea becomes easy to grasp. It is a complex thing. ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது it is a very deep thing தான். இன்னைக்கு கூட நம்ம அதை பார்க்கலாம். அது என்ன, எப்படி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Instead of handing out a direct rule, இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, they invite the listener. அதாவது ஒன்றுமே தெரியாத, அதாவது ஈவன் ஒரு கிளீனராக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு ஜாப்ல இருந்திருக்கலாம், படிப்பறிவு இல்லாத ஒரு இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே they will come and listen to Jesus Christ, to this parable, and they are reflecting their own life. இல்லை, அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதுதான், that's the beauty of this parable. That is why Jesus Christ used lots of parables. So in the parable if you notice in chapter 13 that the parables come after a time of fierce criticism and judgment. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் போட்டு அப்படியே வறுத்து எடுக்கிறாங்க இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுகிறார். ஞாபகம் இருக்குதா? 2 ஜட்ஜ்மெண்ட் இருந்தது இல்லை. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, வசனம் என்ன சொல்லுதுன்னா 13:1, that very same day Jesus went out of the house. எங்கே போகிறார் அப்படின்னா, ஒரு லேக் பை அந்த சைட் ஆஃப் த கேலிலி, அந்த லேக் சைடில் அவர் போய் உட்காரார் இல்லை. ஐ திங்க் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் a lot for our lives also. அதாவது when you are stressed out அப்படின்னு சொன்னால் you take a break, you go to the seashore. நான் அப்படி பண்ணுவேன். கோவிட் டைமில் வீட்டில் இருக்க முடியல, என் மனைவி எங்கேப்பா போடுற, நான் போய் பீச் கிட்ட போயிட்டு நான் உட்காந்துட்டு வரேன். ஏன்னா வீட்டில் எனக்கு உட்காரவே முடியாது.
காட்ஸ்னு வந்து அவர் இருக்கவே மாட்டார், ஓடிட்டே இருப்பார் அவர். ஸோ ஏன்னா அது அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன். விளையாட கூட போடாது, அதாவது 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்போல்லாம் இருக்கணும் அப்படின்னலாம் இருந்தது. அப்போ வந்து மரைட்டாய் பீச்சுக்கு நான் போயிட்டு தனியாக உட்காந்துருப்பேன், நாங்கள் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங் அ பிரேக். ஹீ இஸ் கோயிங் தேர், ஹீ சிட்டிங் பை த லேக் சைடு இல்லையா. நீங்களும் அப்படியாக செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உண்மையிலே you all need a break. I know the burdens that you all carry. When you get time, you take yourself off from that particular situation. Go to some place. Just sit there and enjoy the creation. Enjoy the beauty of the Lord. Just thank the Lord for this existence. அதை செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 2வது வசனத்தில் அங்கேயும் என்ன பண்ணிடுறாங்க, நிறைய crowds all they come together and he got into a boat and he sat. Because the crowd's swell was increasing, அவர் வந்து ஒரு போட்டில் போய் அப்படி உட்காந்துக்கிறார். ஸோ இப்படி தான் வந்து ஒரு போட்டில் அப்படி உட்காந்துருக்கிறார் பாருங்கள். அங்கே பின்னாடி இன்னொருத்தர் வந்து யாரோ ஒரு ஓட்டுற மாதிரி அப்படி உட்காந்துருக்கிறார். அது சாமா இருக்குமோ தெரில. இந்த பிக்சர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஹீ இஸ் சிட்டிங் அலோன் தேர் இல்லையா, அருமையாக உட்காந்துருக்கிறார். அவர் சுற்றியும் பாருங்கள் எத்தனை பேர் இல்லை. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சினாரியோ ஓவர் தேர். இல்லை ஆண்டவர் அப்படி உட்காந்து எல்லாரையும் அப்படி பார்த்து அவருக்கு ஒரு அரீனா மாதிரி இல்லை, அப்படி சுற்றி அப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து போதனை பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஒரு பிக்சர். ஆமென். He began to speak to them. இந்த டைமில் தான் he began to speak to them in parables. ஸோ இந்த செகண்ட் பேரபிள், ஃபர்ஸ்ட் பேரபிள் வந்து லாஸ்ட் டைம் வந்து காட்சன் சொல்லியிருக்காரு. செகண்ட் பேரபிள் வாஸ் அபவுட் த கிங்டம் ஆஃப் ஹெவன். இப்போ தேவனுடைய ராஜ்யம் இல்லை, அதை பற்றி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. லைக் எக்ஸ்பிளைனிங் டு தெம், do you know what a kingdom of heaven is like அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை இப்போ யாருக்குமே புரியாதவங்களுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அவங்க அதை பற்றி யோசித்திருக்கவே மாட்டாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது இல்லை. In the kingdom of God, he says, the kingdom of heaven is like a man who sowed good seed in his field. அப்படி தான் அவர் ஆண்டவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. He is introducing to them about the kingdom of heaven. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, do we talk much about the kingdom of God? நம்ம கிங்டம்லேயே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக இருக்குது. இதில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம எது புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிறாங்க நிறைய பேர் இல்லை. Why do I need to know about God? What has God done for me? இப்படி தான் கேள்வி கேட்குறாங்க. Either they have become an atheist or agnostics வந்து அப்படி மாறிடுறாங்க. கடவுளை பற்றி ஒரு அறியாமலே இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. ஸோ about heaven, about spirituality, இது ஏன் அப்படின்னா, for Jesus it was important for common people to understand about the kingdom of God aspects இல்லையா, as opposed to the religious rulers. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த விதமான காரியங்களை அவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரீஸ்ட்லி டியூட்டிஸ்னால் ரொம்ப, நாங்கள் இங்கே தான் உட்காரணும், நீங்கள் அங்கே தான் உட்காரணும் அப்படின்னலாம் இல்லை. ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் வந்து சாமானியர்கிட்ட போகிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி உனக்கு தெரியுமாப்பா, உனக்கு புரியலையா, நான் ஒரு கதை மூலமாக நான் உனக்கு சொல்கிறேன். Beautiful, isn't it? It's lovely how the Lord deals with these people. So what is the kingdom of heaven? Is kingdom of heaven, if kingdom of God different from the kingdom of heaven? தெரியுமா, சொல்ல முடியுமா? What is the difference between the kingdom of God and kingdom of heaven? ரெண்டுமே வேறையா, ரெண்டுமே ஒன்று தானா? இப்போது நம்ம யோசித்துருக்கிறோமா? ஏன்னா இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் பற்றி வந்து மேத்யூவில் தான் அவர் வந்து சொல்லப்படுகிறது. மற்ற இடங்கள்லாம் கிங்டம் ஆஃப் காட். ஸோ ஆர் தே 2 different things. இதை வச்சு நிறைய பேர் வந்து ஒரு பிரசங்கமே, ஒரு வீடியோஸு எல்லாமே அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. இந்த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் காட்ஸ் கிங்டம். அண்ட் அண்டர் காட்ஸ் கிங்டம் it comprises of a kingdom of heaven, and in that we are the body of Christ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறார். பட் இந்த அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23-24, Then Jesus said to his disciples, Truly I tell you, it is hard for someone who is rich to enter the kingdom of heaven. அங்கே என்ன சொல்கிறாரு, kingdom of heaven சொல்கிறாரா? Again I tell you, it is easier for a camel to go through the eye of a needle than for someone who is rich to enter the kingdom of God. நான் குழப்பமாக இருக்குது. முதல்ல kingdom of heavenன்றாரு, இப்போ kingdom of Godன்றாரு. So many scholars they say they both are the same. ஆனால் நம்ம வந்து குழப்பிக்க வேண்டாம் இல்லை. kingdom of Godம் ஒன்று தான், kingdom of heaven is also the same. This is just for our information. சரியா?
ஸோ இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனில் என்ன நடக்குது? The kingdom of heaven may be likened to a man who sowed good seed in the field. சரியா? அதே நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் தூக்கிட்டு இருக்கு, எல்லாம் வந்து டயர்டாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம தான் இல்லை, அப்படி எல்லாம் நம்ம வந்து போய் ஒரு மிஷின் ஊழியத்துக்கு போகிறோம், எல்லாம் வந்து சீட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அங்கே ஊழியங்களெல்லாம் செஞ்சுட்டு டயர்டாக அப்படி உட்காந்துருக்கும் போது அங்கே ஒருத்தர் வராரு இல்லை, அவர் வந்து அவருடைய ஒரு வீட்ஸ் வந்து அவர் சர்வ் பண்ணுறாரு. அப்படி தான் இந்த கதை அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வளர்ந்து வருது இல்லை, த வீட் அண்ட் த வீட் they both grow together. அப்படி வரும்போது இவர் வந்து அந்த ஓனர் வந்து அப்படி ஆச்சரியப்படுறாரு, என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ லுக் அட் த வீட், அதனுடைய யூஸ்வலி they grow and then they bend over, but the tares, the weeds, அது வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கும். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா வளருது பாருங்க இல்லை. வந்து the devil has sowed something bad into our lives. So what is Jesus Christ telling here to the people? அது நம்ம கவனிக்கணும். Wheat and taresல நம்ம பார்க்கும்போது the servant, here he comes, இங்க பார்த்தீங்கன்னா the servant asks the owner, did you sow good seed in the field? அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்களே கேட்குறாங்க, who did this? Where did the weeds come from? எங்கிருந்து வந்துச்சு? நாங்கள் வந்து நடும்போது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே, எல்லாமே வந்து நல்ல இதுதானே, எங்கிருந்து திடீர்னு எப்படியே வந்துச்சு அது அப்படின்னா. இப்போ பார்க்கும்போது வந்து வீட் மட்டும் தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம், கண்களில் பார்த்தோம், ஆனால் பார்த்தோன்னா நிறைய வீட்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குதே, ஏன் அப்படி வந்தது அப்படின்னு. அப்போ வந்து ஓனர் சொல்கிறாரு, an enemy did this. He knows, the owner knows. நமக்கு தெரியணும் யார் நமக்குள்ளே வந்து எவ்விதமான விதைகளை விதைக்கிறாங்க இல்லை அப்படின்றது வந்து நம்ம நல்ல நற்குணங்களுக்குள்ளாக எப்படி வந்து தீய காரியங்களும் நமக்குள்ளாக எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். The owner knows. It was really the enemy. நம்ம வேறு யாரும் ப்ளேம் பண்ண வேண்டாம் இல்லை, அவங்க இவங்க அப்படின்லாம் சொல்லாமல் எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ வீட் அண்ட் டேர்ஸ் வேர் ஃபவுண்ட் டுகெதர், ஒரே இடத்துல அங்கே இருக்குது. ஆண்டவர் இது சொல்கிறார் அவங்களுக்கு. அவங்க சொல்லும்போது அவங்க யோசனை இருக்கிறாங்க பாருங்க. வீட் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூ பிலீவர்ஸ். டேர்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபால்ஸ் பிலீவர்ஸ் அண்ட் டிசீவர்ஸ். ஸோ பிலீவர்ஸ், ட்ரூ பிலீவர்ஸ் நடுவில் ஃபால்ஸ் பிலீவர்ஸ் அண்ட் டிசீவர்ஸ். இப்போ எங்கிருந்து அவர் வந்திருக்கிறாரு? 12ஆம் அதிகாரத்தில் வந்து இப்போ 13ஆவது அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் வந்து அவரை போட்டு பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க இல்லை. ஹீ இஸ் ஆல்சோ டீச்சிங் த பீப்புள் தட் தேர் ஆர் பீப்புள் லைக் தட் who are false, who are deceivers. Be careful இல்லை. இது அவங்க கேட்டிருப்பாங்களா இதுக்கு முன்னாடி? ஐ டவுட் இட் இல்லை. there is good and bad in this world அப்படின்றது அவங்க கேட்டிருப்பாங்களா? எப்படி வரும் அப்படின்றது அவங்க கேட்டிருப்பாங்களா? I think the Lord is teaching them these things இல்லையா. how can the two be together? ரெண்டு ஒன்றா இருக்க முடியுமா? இதுக்கு என்ன பண்ணுறது? அதான் கேள்வி இல்லையா. Jesus Christ, when he is telling that parable, he is asking questions also. இல்லையா. இப்போ நமக்கு அதே கேள்வி தானே வருது இல்லை, எப்படி ரெண்டுமே வாழ முடியும், எப்படி நம்ம வாழ்றது இல்லையா. ஸோ வீட் அண்ட் டேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து யூனோ the servants asked the owner, do you want us to pull the weeds out? அப்படின்னு நம்ம கேட்கும்போது no, அவர் சொல்கிறாரு no, while you pull the weeds you can root up the wheat with them. கூடவே வீட்டும் வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து போட்ட எல்லாம் பிரயாசமும் வந்து போயிடுச்சு இல்லையா. புரியுதா? இப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வேர் இஸ் லீடிங் இஸ் ஆல் இன்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம போட்ட வேலைகளுக்கு எல்லாமே வந்து இன்னொரு மாறுபாடான ஒரு வேலை அங்கே வந்திருந்தா, அங்கே ஒரு விதைக்கப்பட்டிருந்தால் இல்லை, நம்ம என்ன பண்ணணும்? I mean, good and bad, they went together. இல்லை நம்ம எப்பவுமே யோசிப்போம் இல்லை, அப்பாலை போ சாத்தானே இல்லை, நான் பரிசுத்தமாக நான் வந்து இருக்கணும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. This parable teaches us something different. பார்க்கலாம். The roots of the weeds become deeply intertwined with the weeds' roots. The farmer, he actually explains that uprooting the weeds prematurely would accidentally destroy the good wheat. அப்படின்னு. So how sad is the situation, or is the situation very sad? As believers, are we challenged in this? அதுதான் பார்க்கலாம். So there are deeper issues here. என்ன அப்படின்னா
wheat and tares அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது on the surface they both look alike. இல்ல, it is only the characteristic of the wheat and the tare, they are very very different. வெளியே பார்க்குறதுக்கு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். யார் இதில் நல்லவன், யார் இதில் வந்து மோசமானவன், இல்லை யார் வந்து இங்கே பரிசுத்தமானவன், யார் வந்து அசுத்தமானவன், இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் அப்படி பார்க்குறாங்க. யார் இது சொல்லுவாங்க, நான் தான் வீட்டு, நீ தான் வந்து வீடு. இல்லை, கவனமாக இருக்கு. ரெண்டு கேரக்டர் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இல்லை, ஆனால் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாருங்க இல்லையா? பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. மேலே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் வந்து கீழே தான் ப்ராப்ளம். ஏதோ ஒன்று நடக்குதுங்க. இல்லை, the roots, at the root level there is intermingling. இல்லை, now here the challenge is your roots should be on good ground, and there are other roots which are corrupting you. இல்லையா? ஸோ த சேலஞ்ச் ஃபார் us இல்லை, எவ்வளோ டீப்பர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு சிம்பிள் பேரபிள் தானே இது. ஒரு 24-30 ஒரு 6 வசனங்கள் வந்து ஆண்டவர் எவ்வளோலாம் சொல்லி தராரு பாருங்க. அவங்க ஒருத்தர் கேட்டு இருக்கும்போது என்னடா இது, இல்லை இவ்வளோ காரியங்கள் இதுக்குள்ளே இருக்குதா? தெர் இஸ் இன்டர்மிங்லிங். த சேலஞ்ச் இஸ் டு ஸ்டே செப்பரேட். எப்படி உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இல்லை, ஹவு கேன் யூ ஸ்டே செப்பரேட்? இல்லை, கூடவே வளர்றது வந்து எப்படி நீ வந்து, இல்லை how can you how do you எப்படி சொல்றது, exclude yourself from them? How do you define this condition? யாரா சொல்ல முடியுமா? நான் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் உங்களுடைய மைண்டில் வந்து உங்களுக்கு என்ன தோடுது? what do you think? சரி, நானே சொல்லிடுறேன். I have defined this condition as the gray area. இல்லை, கிரே ஏரியா அப்படின்னா அது பாருங்கள், ரெண்டுமே இருக்குது. நடுவில் ஒன்று இருக்குது பாருங்கள். இல்லை, 2 things have come together and it's ஒரு precarious situation. இட்ஸ் ஒரு மாதிரி uncomfortable situation. நம்ம அங்கே இருக்கவும் முடியல, அங்கேருந்து ஓடவும் முடியல. ஷாலினி தலையாடுறாங்க. ஆமாம், இருக்கவும் முடியல, ஓடவும் முடியல, என்ன பண்ணுறது இப்போ, இங்கே மாட்டிக்கிட்டனே அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இல்லை இல்லையா? எவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இது. இல்லை, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன எதுக்காக வச்சார்? இந்த எதிர்ப்பு சக்திகள் மத்தியில் ஆண்டவர் என்ன எதற்காக வச்சார்? ஏன் வந்து எப்பவுமே எனக்கு ஒரு அழுகை இருக்கு? இல்லை, ஐ வாண்ட் டு லிவ் அ குட் லைஃப், ஐ வாண்ட் டு லிவ் அ ஹோலி லைஃப், ஐ வாண்ட் டு லிவ் அ ரைச்சியஸ் லைஃப், பட் இட் இஸ் ஐ எம் unable to do that. Why am I like this? இல்லை, why did God put me in this particular space? The Lord is teaching the people. இல்லை, ஸோ கிரே ஏரியாஸ் அப்படின்னு சொல்லும் போது, there is a life that you have to live. இல்லை, ஒரு விதமான ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு வச்சுங்களேன். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஆனால் காம்ப்ரமைஸ்டாக இருக்கணும். டஃப் தானே இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா, do you have a spiritual preference or do you have a spiritual principle in your life? Which do you operate? How do you operate? இல்லை, which comes bigger in your life? So in the gray area, how do you obey God in gray areas? Question தானே நமக்கு. இது வந்து அங்கே போட்டிருக்கிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து கமிஷன் பண்ணுறாரு, கிரேட் கமிஷன். அதுதான் வசனம். அதில் go into the world, preach the gospel, இல்லை, and baptize everyone in the name of the Father, Son and of the Holy Spirit. அது எப்படி பண்ணுறது? இல்லை, இஸ் இட் பாசிபிள் ஃபார் us to do? இப்போ நம்ம வந்து யோசிக்கிறோம், ஆண்டவரே இந்த காலையில் நாட்காலைகளை நிரப்புங்கப்பா. இல்லை, how hard it is for people to come into the kingdom of God. இல்லையா? ஸோ how do you do that? இந்த நேரத்தில் வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி, அதில் வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கிறது? இல்லை, கோபப்படக்கூடாது. நோ கிரே ஏரியா அப்படின்னா, either you are led by the Spirit or Satan owns your soul. இது ரெண்டு நடுவில் நம்ம தவிக்கிறோம். இல்லை, கலாத்தியரில் வந்து என்ன போடப்பட்டிருக்கிறது? பட் இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் யூ ஆர் நாட் அண்டர் த லா அப்படின்ற ஒரு வசனம் அங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ ஹவு டு ஐ க்ளோரிஃபை காட் இன் த கிரே ஏரியாஸ்? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரே ஏரியா இருந்தால், ஹவு டு யூ க்ளோரிஃபை காட்? ஹவு டு யூ லிஃப்ட் த நேம் ஆஃப் காட்? இல்லை, குவைட் அ சேலஞ்ச்.
Right? So how do you keep your God-given identity? உங்களை ஆண்டவர் வந்து தேவனுடைய சாயலில் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல் அப்படியே இருக்கு. ஒரு பைபிள் ஸ்டடியில் நம்ம வந்து அதை ரொம்ப டீட்டெயிலாக பண்ணோம். யாருக்குமே அந்த சாயல் கொடுக்கப்படல. ஒன்லி டு யூ, ஒன்லி டு ஹியூமன் பீயிங்ஸ். என்ன போலவே அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்புறம் வந்து growing as a child of God. How do we grow as a child of God? How do we maintain that? இல்ல and the fear of God and the love of God and the worship of God. How do we keep that? இல்ல கூட வளரும் போதே அது வந்து இடிச்சுனே இருக்குமே, இல்ல நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமே, பாக்குறீங்களா அப்படி இல்லையா? இல்லையா? எப்படி நம்ம வந்து வளருது? ரைட்? ஸோ what is the solution? இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் சேலஞ்ச் பண்ணுற பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, 2 பேரும் ஒன்றா வளரட்டும். ரைட்? இதுதான் நமக்கு சேலஞ்சு. ஆண்டவர் சொல்ற ஒன்றும் பரவாயில்ல, grow together. The weeds and the wheat, let them both grow together. எப்போ வரைக்கும்? இல்லை, until when? Until the time of the harvest. ஆமென். கேட்டுக்கிறோமா? இல்லை, நமக்கு இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் நமக்கு விடுதலை கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பரவாயில்ல, அங்கேயே உட்காரு. ஷால் we? Right? I know. இல்லை, your situation. You know, she is, as Godson mentioned, she is from another background. And she is praying hard. It's so hard being in that space. இல்லையா? And the Lord says, doesn't matter, you grow together. Amen. Just by your deeds, by your good deeds, they will also know that you are a child of God. When people know you are a child of God, na உங்களை தொட முடியாது யாருமே. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, I have inscribed you in the palm of my hands. No one can snatch you away. That is why it is so important to stay focused, to stay grounded in God. இல்லையா? It is dangerous to separate early. இல்லையா? அப்போ நம்ம சாட்சியை இருக்க மாட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. இல்லை, சீக்கிரமாக வெளியே வந்தது நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. இல்லை, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹாவ் டு சே திஸ். நம்ம ரைட் நவ் வி ஆர் அட் த சர்ச், யூனோ, வி ஆர் கோயிங் த்ரூ அ பிட் ஆஃப் அ சேலஞ்ச். என்ன அப்படின்னா, ஒரு மனநிலைமை சரியில்லாத ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார். ஸோ இப்படி இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போது ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, he is also my child. Can you neglect? இல்லை, நம்ம நினைக்கிறோம்ல, போய் ஊழியம் செய்யணும். எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும்? பிரிசன்ஸுக்கு போகணும். Go to people who are depressed, people who are downtrodden. இங்கெல்லாம் நீங்கள் போகணும். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை இங்கே கொண்டு வரேன், நீ பார்த்துக்கிறியா? சேலஞ்ச் இல்லை இல்லையா? ஸோ ஐ தாட், லார்ட், ஐ நீட் டு ப்ரே. ஸோ திஸ் மார்னிங் ஐ ப்ரேட். ஐ ஆஸ்க் த சர்ச் டு ப்ரே. எல்லா கரங்களை உயர்த்தி அவருக்காக ஜாப் பண்ணலாம். And I believe there are some changes because he is not in a position to understand. என்ன நடக்குதுன்னே புரியல, பட் causing a bit of a disturbance. அதெல்லாம் கொஞ்சம் uncomfortable-ஆ இருக்கு. பட் may the Lord give us all patience, இல்லை, to put up with these kind of people. Right? So the parable explains why good and evil coexist in the world, reminding people to patiently trust in God's ultimate justice rather than attempting to prematurely judge and eliminate everything that we perceive as evil. இல்லையா? இது நமக்கு பிடிக்கலன்னா ஓடி போனா அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஓமை மூலமாக சொல்றாரு, ஓடாதீங்க, அங்கேயே இருங்க. இல்லை, விசுவாசிகளுக்கு சொல்ற ஒரு காரியத்தை வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. தட்ஸ் வண்டர்ஃபுல். அண்ட் காட் டேக்ஸ் இட் அப் அனதர் நாட்ச். இல்லை, கிங்டம் பற்றி அவர் சொல்லும் போது இப்படி தான் இருக்கணும் நீங்கள். இந்த சேலஞ்சில் அது எனக்கு பேரபிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, அதை பற்றி தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து யூ வில் see lots of things. அதாவது ஆடுகளுக்குள்ள அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ let them grow together.
ஸோ தி டிசைபிள்ஸ் இப்போ வந்து இதனுடைய கண்டினியூஷன் 36ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அது என்ன அப்படின்னா, திரும்பியும் ஆண்டவர் வந்து இப்போ முதல் ஓமையில் வந்து எல்லாம் வந்து கேட்குறாங்க பாருங்கள், ஆண்டவரே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நடக்குது இங்கே பேரபிள் ஆஃப் த சோவரில் வந்து அது ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. இதில் கூட அவங்களே வந்து கேட்குறாங்க. 36வது வசனத்தில் பேசுகிறாங்க. வாசிங்க அது ஒரு வார்த்தை. Then he left the crowd and went into the house. Disciples came to him and said, explain to us the parable of the weeds in the field. ஆமாம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஆண்டவர் வந்து உட்காந்துருக்கிறாரு பாருங்க, அங்கெல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. Matthew 13:36. Then he left the crowd and went into the house. His disciples came to him and said, explain to us the parable of the weeds in the field. Verse 37, he answered, the one who sowed the good seed is the Son of Man. 38, the field is the world, and the good seed stands for the people of the kingdom. God son சொன்னதுதான், நம்ம தான் seeds இல்லையா? The weeds are the people of the evil one. And who is the sower? The wheat sower. 39வது வசனம். It is the devil. இல்ல அங்க devil அப்படின்னு இருக்குது. சரியா? So 40ல இருந்து just as the ஆண்டவர் சொல்றார், எக்ஸ்பிளைன் பண்றார், just as the weeds are gathered and burned with the fire, so will it be at the end of the age. இப்போ நமக்கு இங்க தான் வந்து ஒரு எஸ்கேப் ஹேட்ச் ஆண்டவர் கொடுக்குறாரு. பொறுமையா கடைசி வரைக்கும் இரு, ஒரு நாள் வரும் நீ வந்து வேற இடத்துல இருப்ப, அவங்க வேற இடத்துல இருப்பாங்க. இல்லை அதுதானே சொல்றாரு, the son of man will send his angels. ஆண்டவரே அனுப்புவாரு. And they will gather out of his kingdom all the causes of sin and lawlessness, lawbreakers, and throw them into the fiery furnace. In that place there will be weeping and gnashing of teeth. Amen. Separation இருக்கு. The righteous and the wicked will be separated. இல்லை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கு வெளியே நம்ம ரெவலேஷனில் நம்ம பார்க்கும்போது, outside are the idolaters, the sexually immoral. Those are the people who cannot enter into the kingdom of God. இப்போ நம்ம தான் பிரயாசப்படுறோம் இல்லை, ஆண்டவரே என் கூட வளர்றவங்க கூட ஆண்டவர் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போக கர்த்தாதி கர்த்தரை கிருபை பாராட்டுங்க. தட் இஸ் அவர் பிரேயர். என் கூட இருக்கிறவங்க கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. இல்லை, on my watch, O Lord, Heavenly Father, whoever comes, O Lord, along with me in my journey, O Lord, Heavenly Father, I want to see them in the kingdom of heaven. Amen. Hallelujah. So then the righteous will shine like the sun in the kingdom of their Father. He who has ears, let him hear. Shalini. இல்லையா? அது வரைக்கும் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையோடு இருந்தீன்னா you will be the righteous person. You will shine like the sun. Amen. Hallelujah. That is the blessing that the Lord gives here. பாருங்க. So, is it not worth the effort to be patient when you are growing in that gray area? Right? So, believers are called to thrive in the gray zone. இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம் நம்ம. இல்லை, NSTFல கர்த்தாதி கர்த்தரே இந்த கிரே ஜோன் நமக்கு இருந்தா இல்லை, ஆண்டவரே அதில் த்ரைவாக கிருபை பாராட்டுங்க. There have been, I think, many books that have been written அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Be Too Bold, என்னது Beyond Boundaries, Thriving in the Gray Zone அப்படின்னு வந்து ஒரு புக் இருக்குது, ஒரு பெஸ்ட் செல்லர் போல இருக்குது. இன்னொரு புக் Leadership in the Gray Zone. How can you be a leader in the gray zone? Right? Thrive in the fog of ambiguity இருக்கு பாருங்க இல்லையா? ஸோ இந்த சேலஞ்ச் வந்து யாருக்கு வரும்? It is easy to come and worship and just go and say, Lord, thank you, Lord, for blessing me. But the Lord says, do something. Navigating in the gray areas அப்படின்னு சொல்லும்போது, how to help teens and teachers thrive. இல்லை வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க they are in the gray area. They are struggling. இல்லை அவங்க இந்த ரெண்டுமே வந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்க மேலே கொஞ்சம் இறக்கம் காண்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஏன்னா there was a camp, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம்ப் இருந்தது. அந்த கேம்பில் வந்து வாலிப பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பிள்ளைங்களை உட்கார வச்சு, அவங்க அப்பா அம்மாலாம் அங்கே இருக்கிறாங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன சொல்லுங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா அவங்களை வந்து பெண்டு கட்டினாங்க. பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே மேட் அ பிரேக் த்ரூ. அது வரைக்கும் சொல்லாமல் இருந்தாங்க வாலிப பிள்ளை. நான் அப்போ எல்லாருக்கும் சொன்னேன், எல்லாருக்கும் என் மேலே வர கோவம், பரவாயில்ல நீங்கள் கோவப்பட்டுங்க, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சில்ட்ரன். When you brought them here into this land, this is not India. புரிஞ்சுக்கங்க. இல்லை, only when you understand them, then they will grow. They know what to do right.
They know the difference between the right and the wrong. They will be in the right space தான், provided you give them the support. வரும்போதே ஊர்லேருந்து வரும்போது ஐயோ என் பிள்ளை என்ன ஆகிடுமோ, இல்லை தவறி போயிடுமா, மோசமான ஒரு கல்ச்சர் ஆச்சு. இல்லை இப்போ பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், திரும்பி பாருங்கள், கடந்து வந்த பாதைகள் திரும்பி நம்ம பிள்ளை கேட்டு போனாங்களா? சில வந்து பிள்ளைங்களை வந்து இங்கிருந்து வந்து இன்னொரு தேசத்துக்கு அனுப்பும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ என் பிள்ளை அங்கே போயிட்டு தனியாக என்ன பண்ண போகுது, அது பெண் பிள்ளைகளை அனுப்பும் போது. இல்லை நம்ம பெண் பிள்ளைகள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. They are doing very well. They are a blessing. Encourage பண்ணணும். இல்லை they can thrive. They can thrive. Don't worry about your children. அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, இல்லை பெற்றோர்களும் தாத்தா பாட்டியெல்லாம் ஜெபம் பண்ணுறது வந்து வீண் போகாது. ஆமென். நீங்களும் அப்படியே தொடர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஸோ தீஸ் ஆர் த கிரேஸ் இன் த கிரே ஏரியா அப்படின்ற வந்து ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, சரியா? ஸோ இந்த கிரே ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது there could be many questions. இல்லை, this is the last slide. Many questions. So be honest in the gray area. இல்லை, when you are growing with someone irritating, annoying, you have to grow. You have to be very patient. Be honest. இல்லை, there is constant learning in that space. நிறைய கற்றுக்கணும். இல்லை, நிறைய காரியங்களை வந்து நம்ம விட்டு விட வேண்டியது இருக்குது, நிறைய காரியங்களை பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை, அதெல்லாம் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. Being patient, we have seen that. இல்லை, being close to God. ஆண்டவரோடு கூட நம்ம அந்த உறவு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கெட்டு போயிடுவோம். அந்த ரூட் வந்து நம்ம ரூட்டில் வந்து அப்படியே கலந்துக்கும். இல்லை, நம்ம வந்து உண்மையான அதாவது இம்பார்ட்டண்ட் பிளான்ட், இந்த ட்ரூ பிளான்ட்டாக இருப்போம். அது வந்த பிறகு நம்ம பேரசைட் ஆகிடும், இல்லையா? Knowing that this is all in God's plan and in God's kingdom. நீங்கள் கஷ்டப்படுறது கூட ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறார், இல்லையா? நீங்கள் துன்பப்படுற அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் அனுபவித்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு குறிப்பிட்ட வியாதி கூட வந்து ஆண்டவர் அனுபவித்திருக்கிற ஒரு காரியம். விசுவாசத்தில் நிலைத்திரு. ஆமென். You are chosen. Always understand that Jesus Christ has chosen you. His choice is upon you. He has predestined you. Even before the worlds were created, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, He knows you. Even before the foundations of the world, He knows you. You are chosen. You have the powers to overcome. Only you. You are called to shine. Be the light and the salt. You can stand firm till the very end. கடைசி வரைக்கும் இருக்க முடியும். Amen. According to your faith, may it be done in your life. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? Heavenly Father, what did we learn a lot today, O Jesus? The parables of the weeds அப்படின்னு சொல்லும்போதப்பா, right amongst the good people, O Lord, Heavenly Father, there are bad people. Right amongst the holy, O Jesus, there are unholy people. Right amongst, O Lord, Heavenly Father, O Lord, those who are trying to live a good life, O Lord, there are bad influences, O Jesus. கர்த்தாதி கர்த்தரே, நீங்கள் சொல்கிறீங்கப்பா, many times, O Lord, we have said, O Lord, how are we going to live in this space? Should we walk away? Should we run away? இதுக்கு ஒரு ஒரு விடுதலையே கிடையாதா அப்படின்னு எல்லாம் ஆண்டவரை கேட்டிருக்கிறோமப்பா. நம்ம கர்த்தாதி கர்த்தரை நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே, be patient, stay in that space. I will be with you. I am the Lord God Almighty who has allowed you to be in that space. I know the end of all of this. Stay there. கர்த்தாதி கர்த்தரப்பா, இது யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அவளை ஆண்டவரே நீங்கள் மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே, தேவாதி தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அது எப்படி ஆண்டவரை ஹேண்டில் பண்ணணும் என்று ஆண்டவரை என்று எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, ஹல்லேலூயா, தேவனுடைய சாயலில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறபடியாலப்பா, அந்த தேவனுடைய சாயல் ஆண்டவர் நாங்கள் இழக்காமல் ஆண்டவரை வாழும்படியாக
வளரும்படியாக, உதாரணமாக இருக்கும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தாதி கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனை உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Heavenly Father, you have made them, O Lord, the light to Jesus. You have made them the salt of Jesus, O Lord, of this earth, O Lord. Heavenly Father, wherever they go, Lord, Heavenly Father, let them flourish, O Jesus. தேவனுடைய ஆளுகை அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, உடைய அதிகாரம் எங்களோடு கூட தங்கட்டும் அப்பா. Heavenly Father, thank you Lord, we know that we have a loving God. எங்களுடைய ஆண்டவரை தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரை, மீண்டுமாக யாரெல்லாம் ஆண்டவரே புதிய ஜாப்ஸ்க்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய வேலை நீங்கள் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவர் ஆளுகை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஸ்டடீஸில் இருக்கிறவங்க ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஸ்டடீஸ் எல்லாம் முடித்து விட்டு ஆண்டவரை வெற்றிகரமாக ஒரு ஜாபுக்கு ஆண்டவர்கள் கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க. Help them not to worried, O Lord, about the economy of the country, which is help them not to worry about, O Lord, joblessness, O Lord, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஆண்டவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. உம்முடைய ஆண்டவரை சித்தம் ஒன்று இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் அற்புதமாக நடத்துவீர் ஆண்டவரே. உண்மையே ஆண்டவர் நம்பி அவர்கள் கடந்து போக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. இந்த வேளையில் அப்பா எங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம், என்னுடைய உற்றார் உறவுகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவளை நீங்கள் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய ரத்த கோட்டையில் முடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய பலவீனங்களை நீங்கள் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் ஆண்டவர் உடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம், சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாமா? Lord, we pray for the not sure community, oh Lord. Hallelujah. கர்த்தாதி கர்த்தரே, இன்று நிறைய ஜெபங்கள் ஆண்டவரே நாட் ஷோருக்காக அப்பா தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட் ஷோர் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்கள் தொடுவீராக ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, தேவனுடைய ஆளுகை அவர்கள் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Maybe, oh Lord, there are weeds, oh Lord, Heavenly Father, around them, oh Lord. Heavenly Father, oh Lord, help them to grow, oh Lord, and thrive, oh Jesus, ஆண்டவரே, in that gray zone, oh Lord, ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. தேவ ஆளுகை அவர்களோடு கூட இருக்கட்டும். இரத்த கோட்டையால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவர் ஆலயத்திற்குள்ளாக ஓடி வர நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். As they leave, O Lord, here, O Lord, Heavenly Father, when they go back to their, O Lord, the daily routine, O Lord, from tomorrow, O Jesus, you be with them, O Lord. அவங்க கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு நீங்கள் தாங்க ஆண்டவரே. As Lord, Brother Augustine shared with us, O Lord, ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க, விபத்துகளிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கொண்டு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீண்டுமாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரை தேவ சமாதானம், தேவ சகாயம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடும் வர தடைப்பட்ட அத்தனை பேரிடும் உடைய கிருபையும் வல்லமையும் உடைய சமாதானம் உடைய அதிகாரமும் இன்றும் என்றுமே உடைய பிள்ளைகளோடு நிலைத்து நிற்பதாக. ஆமீன். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருவீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை